ஃப்ரெண்ட்ஸ், குரல் ஆடியோ புக் சேனலுக்கு அன்புடன் வரவேற்று இன்று கதை படிக்கப் போகும் நான் உங்கள் பரிமளா. ஜிஹெச் மருத்துவமனையில் தொடங்கும் இந்த கதை சாதாரணமான ஒன்றாக தெரிந்தாலும் அதன் பின்னால் இருக்கும் மர்மங்கள் அடுக்கடுக்கானவை. ராம்நாத், சந்தியா, விஜயா மற்றும் டேவிட் இவர்களுக்கு இடையே நடக்கும் உணர்ச்சிகரமான போராட்டங்களும் எதிர்பாராத ஒரு மரணமும் கதையை அதிர வைக்கும் திசைக்கு மாற்றுகிறது. ஒரு பிணத்தை மாற்றியது யார்? எதற்காக இந்த நாடகம்? கொலையை மறைக்க செய்யப்பட்ட தந்திரங்கள் போலீஸ் விசாரணையில் அம்பலமானதா? காதலும் துரோகமும் இந்த உணர்ச்சியும் கலந்த இந்த விறுவிறுப்பான கிரைம் த்ரில்லர் எஸ். குமார் அவர்களின் மறுபடியும் மரணம். முழு கதையை கேட்டு மகிழுங்கள். கதையை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. மறுபடியும் மரணம். அத்தியாயம் 1. ஜிஹெச். ராம்நாத் கேன்டீனில் உட்கார்ந்து குளிர்பானம் உறிஞ்சிவிட்டு சிகரெட் பற்ற வைத்தான். ராம், குட் மார்னிங். சந்தியா, குட் மார்னிங் என்று எதிரே உட்கார்ந்தான். ட்ரிங்க்ஸ்? நோ தேங்க்ஸ், இப்போ தான் ஒரு காபி சாப்பிட்டேன். ரவுண்ட்ஸு போயாச்சா? இல்லை, எங்கள் சீஃபு ரொம்ப கண்டிப்பு. அவர் வந்த பிறகுதான் போகணும். அதனால் வேலையும் சுலபம். நாங்களாக எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஹிஸ்ட்ரி ஷீட் பார்த்து அடுத்து என்ன செய்யலாங்கிறத யூகிக்கிறதோட சரி, சொல்லக்கூட வேண்டியதில்லை. அவர்தான் சொல்வார். சரி தப்புன்னு மனசுக்குள்ள ஒரு டிக்கு, தட்ஸ் ஆல். தப்பாயிடுச்சுன்னா ஒரு சந்தேகம் கேட்பேன், விளக்கம் சொல்வார். நாம் இன்னும் ஹவுஸ் சர்ஜனாக இருக்கோமேன்னு அடிக்கடி எனக்கே சந்தேகம் வரும். சிரித்தான். உன்பாடு நிம்மதி, இக்கரைக்கு அக்கறை பச்சை. எனக்கென்னவோ இப்படி இருக்க பிடிக்கவே இல்லை. நீங்கள் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டீங்களா? முடிச்சுட்டு இப்போ தான் வர்றேன். இப்போ பெய்த மழை ஊரையே கலக்கிடுச்சு. வார்டு முழுக்க ஏஜிஇ கேஸ் தான். ஆரோக்கியத்தை இழந்துட்டு இழுத்துக்கிட்டு கிடக்கிற ஜனங்க. செம போரு. சில நேரம் இதுக்கா நாம் நிறைய மார்க் வாங்கி சிரமப்பட்டு மேலும் படித்தோம்னு ஒரு வெறுப்பு வருது. அப்போ உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கலையா? அப்படி சொல்ல முடியாது. திறமைக்கு சவால் வர்ற பொழுது நாம் உடம்பையும் மனசையும் ஈடுபடுத்தி போராடி ஜெயிக்கிற போது நிச்சயமா ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஆனால் அதெல்லாம் பாலைவன சோலைகள் தான். ஆஃப்டர் ஆல் ஒரு 6 மணி நேரம் தானே நீங்கள் இந்த நோயாளிகளோட இருப்பீங்க. ஆமாம், ஆனால் அதுக்கப்புறம் முற்றிலும் வேறான வாழ்க்கையையும் பொழுதுபோக்கையும் நிர்ணயிக்க முடிஞ்சா பிரச்சனை இல்லை. அதில் என்ன தடை? விஜயா, எனக்கு தெரிஞ்சவரை உங்கள் மனைவி நல்லவங்க. நல்லவ? ஆமாம், நல்லவ தான். பட் மனமுதிர்ச்சி இல்லை. பாரதிராஜா படத்தில் சந்தையை சுற்றி வந்து இன்ஸ்டன்ட் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சிரிப்பாளே, அந்த கதாநாயகி மாதிரி. அவளுக்கு தேவை சில்லி ரொமாண்டிசம். எல்லா நேரங்களிலும் ரசனை இல்லை, பரிமாற்றம் இல்லை, பரஸ்பரம் புரிஞ்சிக்க முடியல. போக போக சரியாயிடும். நகரமும் வாழ்க்கையும் பழகாத புரிஞ்சிக்காத மனசு. இதெல்லாம் சப்பக்கட்டு சந்தியா. கல்யாணத்துக்கு 10 பொருத்தம் தேவையில்லை, 2 போதும். ஒன்று மனசு, இன்னொன்று உடம்பு. ஒரு டாக்டர் இப்படி உணர்ச்சி வசப்படக்கூடாது. நானும் மனுஷன்தான். அவளை ஏறிட்டு நோக்கினான். சந்தியா மனம் திறந்து சொல்கிறேன். சுற்றிலும் பார்த்தான். அவர்களும் பேசிக்கொண்டுதான் இருந்தார்கள். என் கல்யாணத்துக்கு முன்னால் நான் உன்னை சந்திச்சிருக்க கூடாதான்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன். நோ ராம், இது சரியில்லை. என்னால் மனசை திறப்போட்டு மறைக்க முடியாது. நாம் தினமும் சந்திக்கிறோம், பேசுகிறோம். ஒரு நாள் பார்க்க முடியலன்னா வருத்தப்படுறோம். அப்படி என்ன தொழில் முறையாக பேசவா நாம் இப்படி தவிக்கிறோம்? இதுதான் எல்லை என்று சந்தியா முகத்தை திருப்பி கொண்டாள். அப்பொழுது ஹலோ என்றபடி ஸ்ரீகாந்த் அவர்கள் மேஜைக்கு வந்தான். ட்ரிங்க்ஸ்? இப்போதான் சாப்பிட்டோம். அவன் தனக்கு மட்டும் குளிர்பானம் வரவழைத்து உறிஞ்சினான். பின்பு சிகரெட் பற்ற வைத்தான். என்ன ஆச்சு? 2 பேரும் எதிரெதிரே உட்கார்ந்து பேசாமல் இருக்கீங்க. இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ என்ன ஆச்சு? ஒன்றுமில்லை. என்ன சந்தியா, ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க? ராம்நாத் ஏதாவது ஜோக் அடிச்சானா? சிரித்தாள். இருவருமே ஸ்ரீகாந்துக்கு எதிரே தங்கள் உணர்ச்சியை காட்டிக்கொள்ளாமல் இருக்க ஏதாவது பேசலாமா என்று யோசித்து பேசாமல் இருந்தார்கள். பிறகு ராம்நாத் எழுந்து கொண்டான். சியூ, வரேன் சந்தியா என்று நகர்ந்தான். 2 நிமிடம் இடைவெளி விட்டு அவளும் எழுந்தாள். வரேன் டாக்டர். சிகரெட்டை மட்டும் துணைக்கு வைத்திருந்த ஸ்ரீகாந்த் உதட்டோறும் ஒரு குரூர புன்னகை தோன்றியது. கேன்டீனை விட்டு வெளியேறினான். வார்டுக்கு வந்தான். நர்ஸுக்கு அருகில் இருந்த போனை எடுத்தான். சிஸ்டர், ஒரு பர்சனல் விஷயம் பேசணும்.
அவள் விலகினாள். ராம் வீட்டுக்கு ஃபோன் செய்தான். விஜயா, நான் ஸ்ரீகாந்த் பேசுறேம்மா. வர வர இவன் போக்கே சரியில்லை. இப்போ கூட கேன்டீனில் உட்காந்து அந்த சந்தியாவோட அரட்டை அடிச்சுக்கிட்டு போகிறான். இது எங்கே போய் விடுமோ தெரியல. நியாயமாக பார்த்தா நான் அவனோட ஃப்ரெண்டு, இதையெல்லாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் மனசு கேட்கல. அவனை கண்டிச்சு வைமா, அதுதான் நல்லது. ரிசீவரை வைத்துவிட்டு திருப்தியுடன் நடந்தான். ஸ்ரீகாந்த் போன் வந்த கணத்திலிருந்து விஜயா வெறுப்பின் உச்சத்தில் இருந்தாள். சந்தியாவின் பெயரை இதற்கு முன்னும் அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள். சாப்பாடு எடுத்து போகும் லலிதா ஒரு முறை சொல்லி இருக்கிறாள். பின்பு ஸ்ரீகாந்த் ஒரு முறை நேரில் சொன்னான். ஒரு முறை அவளுடைய காரிலேயே ராம்நாத் வந்து இறங்கினான். கனநேர பார்வையிலேயே அவள் அழகு மனதில் பதிந்து அச்சுறுத்தியது. யார் அவங்க? அவங்களும் டாக்டர் தான். உங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்களா? ஆமாம், பேரு சந்தியா. அப்பொழுதே மனசை நெருடியது. இவள் தானா? இவளோடு தானா? எல்லாவற்றையும் கேட்டுவிட நாக்கும் மனசும் பரபரத்தன. அடக்கி கொண்டாள். பதறி பேசுவதால் எல்லாம் சிதறி போகலாம் என்று பயந்தாள். அதை பற்றி பேசுவதே தங்களுக்குள் ஒரு விரிசலை தோற்றுவித்து விடுமோ என்று அச்சப்பட்டாள். பொறுமையாயிருந்தாள். ஆனால் இப்போது எல்லை மீறி போய்விட்டது. இனியும் பொறுக்க முடியாது. இவர்கள் எத்தனை கொட்டமடித்திருந்தால் பார்க்க சகிக்காமல் டாக்டர் ஸ்ரீகாந்த் போன் செய்து சொல்லியிருப்பார். சே, அவன் வர காத்திருந்தாள். லஞ்சுக்கு வந்த ராம்நாத் நடந்தவை எதையும் உணராமல் விஜயாவின் மனதில் மையம் கொண்டிருந்த புயலை இனங்காணாமல் இயல்பாக, விஜி சாப்பாடு போடு என்றான். உடை மாற்றிக்கொண்டு முகம் கழுவிக்கொண்டு டேபிளில் வந்து உட்கார்ந்தான். பாத்திரங்களை நங்கென்று வைத்தாள். சூடா என்ன இருக்கு மேடம் என்று நிமிர்ந்தான். அனல் பறக்கும் அவளின் பார்வை புதிதாக இருந்தது. ஓ, நீ தான் சூடா இருக்க என்று இடையை வளைக்க முயன்றான். விலகி நின்றான். நான் என்ன உங்க வேலைக்காரியா? யார் சொன்னது? நீ வீட்டுக்காரி. நீங்க அப்படி நினைக்கல. வந்த நேரத்துக்கு சாப்பாடு போடவும் ராத்திரியில் தொடர்றதுக்கு மட்டும்தான் பொண்டாட்டியா? என்னாச்சு உனக்கு? அவன் குரலில் கடுமை ஏறியது. யார் அந்த சந்தியா? சந்தியா. பொறுமையாக சாப்பாடு போட்டுட்டு கூட நீ இதை கேட்டிருக்கலாம். உனக்கு அந்த நாகரிகம் வராது. இட்ஸ் ஆல்ரைட். அன்னைக்கு என்னை காரில் ட்ராப் பண்ணிட்டு போகல, அவங்க தான் டாக்டர் சந்தியா. என்னோட வேலை செய்கிறவங்க. சக டாக்டராக மட்டும் நீங்கள் பழகலையே. நீங்களும் அந்த பொண்ணும் பழகிறத பற்றி ஊரே பேசி சிரிக்குது. உளராதே என்று எழுந்தான். நான் உளரல, நீங்கள் தான் கோபத்தில் தடுமாறுறீங்க. சுதாரித்து கொண்டு மீண்டும் உட்கார்ந்தான். என்னையும் சந்தியாவையும் இணைச்சி உனக்கு சொன்னது யாரு? யாரு சொன்னாங்கங்கிறது உங்களுக்கு தேவையில்லை. உங்கள் நடத்தைய புரிய வைங்க, அது போதும். ராம்நாத் அயர்ந்து போனான். சந்தியா மீது அவனுக்கு இருக்கும் மென்மை இதயத்தை அவளே அங்கீகரிக்காத நிலையில் அத்தனை அவசரமாய் விஜயாவுக்கு தெரிந்தது எப்படி? யாரால்? விஜயா தொழில் முறையில் ஒரு நாளைக்கு நான் 1000 பெண்களோட பேச வேண்டியிருக்கும். அதையெல்லாம் கொச்சைப்படுத்தி பார்க்கக்கூடாது. பேசுகிற பெண்களோட எல்லாம் என்னை தொடர்பு படுத்தி நீ சந்தேகப்பட்டா நிம்மதி போயிடும். எனக்கு நிம்மதி போயிடுச்சு. முட்டாள்தனமாக பேசாத. நானா முட்டாள்? இல்லை, நான் தான். எனக்கு தகுதியான சமமான பெண்ணை தேர்ந்தெடுத்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அதனால தான் இப்படி ஒரு லேடி டாக்டரோட சுத்துறீங்களா? நீங்கள் டாக்டரு, நான் ரொம்ப படிக்கலை. ஆனால் எங்கள் அப்பா உங்கள் படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ற மாதிரி எல்லாம் செஞ்சு தான் என்னை கட்டி கொடுத்தாரு. பணம் எல்லாத்தையும் நிறைவு செஞ்சிடாது. சில குறைகள் பணத்தால் தீர்க்கப்படாமல் நிரந்தரமாக இருக்கும். அப்படி என்கிட்ட என்ன குறைய கண்டீங்க? பிடிக்கலைன்னா என்னை ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? இப்போ தான் என்னை துரத்திட்டு நீங்கள் அந்த சந்தியாவோட ஸ்டாப் இட். ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோபம் வருது? பிடிக்காத மனைவியோட நீங்கள் ஏன் போலியாக வாழ்ந்து கஷ்டப்படணும்னு ஒன்று என்ன எங்கள் அப்பா கிட்ட அனுப்பிடுங்க, இல்லைன்னா கொன்று போட்டுட்டு சந்தோஷமாக இருங்க. அவன் அவளையே வெறித்து பார்த்தான். ஒரே வாரத்தில் தான் கொல்லப்பட போகிறோம் என்பதை அறியாமல் அவள் கோபத்துடன் விலகினாள். விஜயா மன உளைச்சலில் தவித்தாள். ஊரறிய மேளம் கொட்டி தாலி கட்டி 2 வருஷம் ஆகவில்லை. அதற்குள் ஆளாளுக்கு வந்து சொல்லுகிற அளவுக்கு இன்னொரு பெண்ணின் சிநேகம் என்றால் இவன் என்ன செய்ய துணிய மாட்டான்? மனதில் இருப்பதையெல்லாம் கொட்டி தீர்த்து என்னை கொன்றுவிடு என்ற போதும் ஒரு வெறித்த பார்வைதான் விடையாக இருந்தது. துன்பத்திலேயே பெரும் துன்பம் கொட்டி அழுவதற்கு கூட பக்கத்தில் ஒரு சொந்தம் இன்றி போவதுதான். தன் துன்பங்களை விளக்கி அப்பாவுக்கு கடிதம் எழுத தீர்மானித்தாள். அன்புள்ள என்று எழுதி அடித்தாள். அப்பாவுக்கு என்று துவங்கினாள்.
நிறைய பணத்தை செலவழித்து எனக்கு கல்யாணம் செய்து வைத்துவிட்டு பெண்ணை பிரமாதமாக வாழ வைத்து விட்டதாக நம்பிக்கொண்டிருக்கும் நீங்கள் தவறாமல் ஒரு முறை இங்கு வந்து போக வேண்டும். உங்கள் மாப்பிள்ளைக்கு பணம், அந்தஸ்து, அழகு எல்லாமே இருக்கிறது. ஆனால் அன்பு மட்டும் இல்லை. மேலும் ஏதாவது எழுதலாமா என்று யோசித்தாள். வேண்டாம், எல்லாவற்றையும் ஒரே கடிதத்தில் எழுதி அவரை மிகவும் குழப்ப வேண்டாம் என்று முடிவு செய்து கடிதத்தை அப்படியே நிறுத்தி கையெழுத்து போட்டாள். அத்தியாயம் 2. திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையிலிருந்து குறுக்கே போகும் தெரு அது. 7-8 எருமைகள் கட்டியிருந்தார்கள். தெருவெங்கும் வைக்கோல் சிதறியிருந்தது. கால்நடைகளாலும் நடந்தவர் கால்களாலும் சாணம் பரவி தெரு முழுக்க சகதி கூட்டியிருந்தது. பகலில் ஈக்கள், இரவில் கொசுக்கள். மெட்ரோபாலிடன் நகரத்தில் பழமை மாறாத நாட்டு ஓடு வேய்ந்த வீடுகள் அந்த தெருவில் இருந்தன. ஒன்று குடித்தனங்களில் ஒன்றில் சோமசுந்தரம் இருந்தான். திண்டிவனம் சொந்த ஊர், சென்னையில் வேலை. பிரம்மச்சாரி நாட்களில் அரை தூக்கத்தில் நடந்து வந்து திருநெல்வேலி எக்ஸ்பிரஸில் ஏறி தூக்கத்தை தொடர்ந்து சென்னைக்கு வந்து வேலை பார்ப்பான். இதெல்லாம் இனி சரிப்பட்டு வராது என்று திருமணம் செய்து வைத்தார்கள். உடனே சென்னையில் தனி குடித்தனம் வைத்தார்கள். அப்பொழுது வந்து சேர்ந்த புதிதில் எருமைகளும் ஈக்களும் கொசுக்களும் பழகவில்லை. அருவருப்பில் மட்டுமல்லாமல் ஆரோக்கிய குறைவாயும் இருந்தன. பிறகு வேறு வழியின்றி எல்லாம் பழக்கப்பட்டு விட்டன. அவனுக்கும் அவன் மனைவி சுஜாதாவுக்கும் மட்டுமின்றி குழந்தை விஸ்வத்துக்கும் கூட அவையெல்லாம் பழகிவிட்டன. இந்திய விலைவாசியில், அதிலும் பிரத்யோகமாக சென்னை விலைவாசியில் சம்சாரம் நடத்த அவன் விழி பிதுங்கிக் கொண்டிருந்த பொழுதுதான் டேவிட் அற்புதநாதன் அவனை தேடி வந்தான். சோமசுந்தரம் ஆச்சரியத்தில் அதிர்ந்தான். டேவிட், நீயா? ஆமாம் சோமு, இரு, கையை கிள்ளி பார்த்துக்கிறேன். அவசியம் இல்லை, நான் நிஜமாவே உன் எதிரில் வந்து நிற்கிறேன். உட்காரு. சுஜாதா, யாரு வந்திருக்கான்னு பாரு. சுஜாதா வந்து பார்த்துவிட்டு சற்று தயங்கினாள். அடையாளம் தெரியலையாமா? தெரியுது, டேவிட் அண்ணன். கரெக்டு. எப்போ வந்தீங்க? இப்போதான். சென்னை மாநகரில் வந்து இறங்கினதும் நேரம் உங்கள் வீடு. சுஜாதா, இவனுக்கு காப்பி கொடு. இதோ வந்துடுறேன். சோமு அவசரமாக சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியேற முயன்றான். இப்போ எங்கே கிளம்பிட்ட? ஒரு ஃபோன் அடித்து ஆஃபீஸுக்கு லீவு சொல்லிட்டு வர்றேன். எதுக்கு லீவு? உனக்காக தான். வராதவன் வந்திருக்க. ஒரு லெட்டர் போட்டிருக்க கூடாதா? நேத்தே லீவு எழுதி கொடுத்துட்டு வந்திருப்பேனே. சந்தர்ப்பம் படலை, அவசரமாக புறப்பட்டு வந்துட்டேன். படி இறங்கினான். அண்ணா, உங்களுக்கு காப்பியா டீயா? எது வேணும்னாலும் சாப்பிடுவேன். உங்கள் சாய்ஸை சொல்லுங்க. டீ. இவர் கூட காலையில் சாப்பிட்ற முதல் காப்பியோட சரி. அப்புறம் நாள் முழுக்க டீ தான். 2 பேர் பழக்க வழக்கங்களும் நிறைய விஷயங்களில் ஒரே மாதிரி தான் இருக்கும். சாமி கும்பிட்றது? டேவிட் சிரித்தான். அது பிறவியிலேயே வேற்றுமைப்படுத்தப்பட்ட விஷயமாச்சே. சுஜாதா டீ போட்டு கொண்டு வந்த பொழுது சோமசுந்தரமும் திரும்பி வந்து விட்டான். இருந்த 2 நாற்காலிகளில் இருவரும் எதிரும் புதிருமாய் அமர்ந்து கொள்ள சுஜாதா இருவருக்கும் டீயை நீட்டினாள். பிறகு சற்று தள்ளி சுவருக்கு முதுகை சாய்த்து தரையில் உட்கார்ந்தாள். டேவிட், எனக்கு எவ்வளவு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? வழக்கமாக தினமும் சலிப்போட விடிகிற பொழுது இன்னைக்குத்தான் ரொம்ப சந்தோஷமா விடிஞ்சிருக்கு. ஆமாம், எங்கே இறங்குன? எப்படி வீட்டை கண்டுபிடிச்ச? வெலிங்டன் இறங்கி அங்கேருந்து விசாரித்து நடந்து வந்துட்டேன். ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்திருக்கலாமே. டேவிட் மென்மையாக சிரித்தான். சட்டென்று எடுத்த எடுப்பிலேயே விலக்கிவிட முடியாத எத்தனையோ சோகங்களுக்கு அந்த சிரிப்பு திரை போட்டது. சுஜாதா, டேவிட்டு பயங்கரமான ஆளு. உனக்கு நினைவு இருக்கா? நம்ம கல்யாணத்துக்கு ஒரு ஓவியத்தை பரிசா கொடுத்தானே. இவன் ஒரு பிறவி கலைஞன். 10-11 வயசுலேயே ரொம்ப அழகா படம் வரைவான். பழங்கதையெல்லாம் இப்ப எதுக்கு சோமு என்ற போதே டேவிட்டின் குரலில் ஒரு பலவீனம் இருந்தது. பழங்கதையா? அது ஒரு சுகமான காலம். டேவிட், எத்தனை கனவுகளோட, கற்பனைகளோட, நம்பிக்கைகளோட நாம இருந்தோம். அதெல்லாம் திரும்பி வருமா? வராதுதான். ஆனா அந்த நினைப்பிலேயே சுகம் காண முடியுமா? இன்றைய யதார்த்தத்தை, பிரச்சனையை பார்க்கிறோம், தீர்க்கிறோம். அதுக்காக அதையெல்லாம் நினைக்காம இருக்க முடியாது. உனக்கு ஞாபகம் இருக்கா டேவிட், நாம 10th படிக்கும்போது நீ பத்திரிக்கையில் வர்ற படத்தையெல்லாம் அப்படியே வரைஞ்சி காட்டுவ. நீ வேணும்னா பாரு, ஒரு நாள் இந்த புஸ்தகத்தில் எல்லாம் நான் வரைஞ்ச படங்கள் தான் அதிகமாக வரும்னு நீ மார்த்தட்டுவ. ஆமாம், சொன்னேன், ஆசைப்பட்டேன். ஆசை இருக்கு, தாசில் பண்ணங்கிற மாதிரி எனக்கு அம்சம் இல்லையே சோமு. சீக்கிரமே ஏதாவது வேலைக்கு போய் அரை வைத்து கஞ்சியாவது சாப்பிட்டாகணுங்கிற நிலைமையில் அதுக்கெல்லாம் ஏது இடம்?
டேவிட்டின் கேள்வி கத்தியாக சொருகியது. டேவிட் மிகவும் துரதிர்ஷ்டசாலி. 11வது படிப்பு 10 முறை எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் போகத்தான் உதவியது. 10 பிள்ளைகளுக்கு டியூஷன், 7-8 கடைகளின் கணக்கு என்று டேவிட் எப்படியோ வாழ்க்கையை ஓட்டினான். டேவிட் என்ற மனிதன் பிழைத்து கொண்டான். ஆனால் அவனுக்குள் இருந்த கலைஞன் செத்துப்போனான். எப்பொழுதாவது நண்பர்களுக்கு வாழ்த்து எழுதி அதற்காக ஓவியம் வரைந்த நேரங்களில் மட்டும் டேவிட்டை நினைத்து நண்பர்கள் பெருமூச்சு விட்டார்கள். அவனும் சுய இரக்கத்தில் தவித்து போனான். நீங்கள் பேசிட்டுருங்க, நான் டிஃபன் ரெடி பண்ணுறேன் என்று சுஜாதா எழுந்து கொண்டாள். உண்டு குடித்தன வசதி மனதுக்குள் உறுத்தினாலும் டேவிட்டின் இருப்பு தந்த சந்தோஷத்தில் சோமசுந்தரம் கேட்டான். டேவிட், ஒரு 4-5 நாளாவது தங்கிட்டு போறியா? டேவிட்டின் மனதுக்குள் 1000 யோசனைகள். சோமு, 4-5 நாளா? எவ்வளவு நாள் தங்க போறேங்கிறது எனக்கே தெரியல. இப்பத்தான் வந்தேன். வந்து உட்கார்ந்த உடனே எல்லாத்தையும் எப்படி கொட்டி அலறுதுன்னு தான் தயங்கிட்டு இருக்கேன். சுஜாதா வேகமான பெண். அதற்குள் சூடாக சப்பாத்தி செய்து குருமாவுடன் கொண்டு வந்து வைத்தாள். என்னால் உங்களுக்கு சிரமம் என்றான் டேவிட். இந்த சம்பிரதாயமெல்லாம் நமக்குள்ள அவசியம் இல்லை. சம்பிரதாயம் இல்லை, ஃபீல் பண்ணுறத சொல்கிறேன். சரி, சாப்பிடு. 10 வருஷத்தில் டேவிட் மீது ஏகப்பட்ட மாற்றம். முன்னந்தலையில் வழுக்கை விழ ஆரம்பித்து விட்டது. முகத்தில் சுருக்கம், கண்களில் கோடுகள், மேலும் கெச்சலாகி போன உருவம், வயதை மிகுப்படுத்தி காட்டும் தோற்றம். டேவிட், 10 வருஷத்துக்கு முன்னாலேயே சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன், மெட்ராஸ் வந்துட்டேன். அதுதான் வந்திருக்கேனே. அட, இப்படி கேஷுவலாக வர்றத சொல்லலை. நிரந்தரமாக மெட்ராஸ்லேயே உன் மனசுக்கு பிடிச்ச விதமாக ஆர்ட்டோட சம்மந்தப்பட்ட ஒரு வேலையில் அமர்ந்து சம்பாதிக்கலாம். இங்கேயே செட்டில் ஆகலாம். செட்டில் ஆகிறது இருக்கட்டும், உயிர் பிழைச்சா போதும்னு தான் இப்போ நான் மெட்ராஸ் வந்திருக்கேன். சோமசுந்தரம் அதிர்ந்து போனான். டேவிட், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி உளர்ற? உளரல, உண்மைதான். மெட்ராஸ் வந்தது இங்கே ஜிஹெச்சில் என் உடம்பை காட்டத்தான். உடம்பு என்ன உனக்கு? எனக்கு இதயத்து வாழ்வில் கோளாறு இருக்கு. நான் இப்போ ஒரு இதய நோயாளி. சோமசுந்தரத்தின் குரல் நடுங்கியது. டேவிட், நிஜம்தானா? உனக்கா? உனக்கெப்படி? மென்மையான இதயமும் அழகான ரசனையும் கொண்ட உனக்கா இதய கோளாறு? டேவிட் உயிரற்ற சிரிப்பு சிரித்தான். சோமு, மென்மையான இதயம்னு நீ மீன் பண்ணுறது மனசை. இப்போ கோளாரோட இயங்கிட்டு இருக்கிற இதயம் ஒரு இயந்திரம், சதை இயந்திரம், உடம்போட பம்பிங் ஸ்டேஷன். அது பழுதுபட்டு போகிறதில் என்ன ஆச்சரியம்? இருந்தாலும் உனக்கு இதுன்னா என்னால் தாங்க முடியல. தாங்கித்தானே ஆகணும். ஆமாம், உனக்கு இதய கோளாறுன்னு யார் சொன்னது? டாக்டரு, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டா? ஆமாம், அவரே சரி பண்ணிடுறேன்னு சொன்னார். ஆனால் நிறைய செலவாகுமாம். அதுக்கு வக்கில்லாததால் தான் பெரிய தர்மாஸ்பத்திரியாக பார்த்து சேரணும்னு மெட்ராஸ் வந்திருக்கேன். டாக்டர்கிட்டையும் என்னோட வசதி குறைவு தெளிவாக சொல்லிட்டேன். அவரே பாண்டிக்கு போய் ஜிம்பரில் பார்த்துக்கிறியான்னு கேட்டார். அதை விட ஜிஹெச் பெட்டர்னு தோணுச்சு. ஜிம்பர்னா யாராவது கிட்ட இருந்து பார்த்துக்கலாமே. நம்ம ஊருக்கும் கிட்ட. யார் பார்த்துப்பாங்க? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு. தம்பி ஆண் பிள்ளை ஏற்கனவே வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அவன் என் பக்கத்தில் இருந்து என்ன செய்ய முடியும்? தவிர நான் இல்லாத போது அவனாவது ஊரில் இருந்து டியூஷனையும் கணக்கெழுதுறதையும் பார்த்துக்கிட்டா குடும்பம் வருமானம் இல்லாமல் திண்டாடாது. உடம்பையும் இப்படி கெடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமும் குடும்ப வருமானத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கியே. எனக்காக அப்பா அம்மா தம்பி எல்லோரும் சேர்ந்து குடும்ப சமேதரவாகவா சாக முடியும்? ஏண்டா இப்படியெல்லாம் பேசுகிற? சோமு, நான் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறேன். வந்த உடனேயே நீ என்னை அன்போட 4-5 நாள் தங்கிட்டு போன்னு சொன்னேன். உங்கள் வீட்டில் தங்கலைன்னாலும் நான் ஹாஸ்பிட்டல்லையாவது தங்கி ஆகணும். நான் உனக்கு தொல்லை தர்றதா நினைக்காத. ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கூட்டிகிட்டு போறியா? இது ஒரு தொல்லையா? நம்ம நட்பும் அன்பும் நிஜமானது. நான் உனக்கு எதுவும் செய்ய தயாராக இருக்கேன். நாளைக்கே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். சோமசுந்தரம் மறுநாள் அவனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். அவனை பரிசோதித்த டாக்டரிடம் ஏற்கனவே பரிசோதித்த டாக்டரின் கடிதத்தை கொடுத்தான். பார்த்தார். உடனே வரக்கூடாதா? உங்கள் உடம்பை பார்த்துக்க கூட அடுத்தவங்க சொல்லணுமா? ஆல்ரைட், உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுங்க. டாக்டர் எழுதி கொடுத்த சீட்டுடன் வார்டுக்கு போனார்கள். அங்கே டேவிட்டுக்கு படுக்கை ஒதுக்கப்பட்டது. டேவிட்,
நான் ஒரு 10 நாள் லீவு போட்டுட்டு உன் பக்கத்தில் இருக்கேனே. வேண்டாம். வெட்டுன்னு உன்னால் எப்படி தனியாக இருக்க முடியும்? முடியணும், வேற வழி இல்லை. நான் தான் லீவு போடுறேன்னு சொல்கிறேனே. இப்போ வேணாம். தவிர்க்க முடியாத அவசியம் ஏதாவது ஏற்பட்டா, அதாவது ஆப்ரேஷன் செய்யும் போதோ அல்லது நான் உயிருக்கு போராடும் போதோ. வாயை மூடு. ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். இது ப்ராக்டிக்கலா? மண்ணாங்கட்டி. இனிமே இப்படி உளராத. எனக்கு போதுமான லீவ் இருக்கு. தொடர்ந்து 1 மாதம் வேணும்னாலும் போட்டுக்கலாம். அவசியம் இல்லை, இப்போ வேண்டாம். அப்போ சுஜாதாவையாவது நேரத்துக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போக சொல்கிறேனே. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அவங்கள தொந்தரவு பண்ணாத. இது ஒரு தொந்தரவா? நிச்சயமா. அன்றாடம் உன்னையும் குழந்தையும் பராமரிக்கிறதே அவங்களுக்கு சரியா இருக்கும். அதையெல்லாம் செஞ்சுட்டு அனாவசியமா இங்க வேணாம். இப்படி தன்னிச்சையா நடந்துக்கிறதுக்கு நீ என்னை வந்து பார்த்துருக்கவே வேண்டாம். நேரா நீயே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கலாம். ஆனா மெட்ராஸில் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கேர் ஆஃப் அட்ரஸ் உன்னுடையது தான். அதனால தான் நாங்கள் உன்னை கவனிச்சுக்கிறோம்னு சொல்கிறேன். இப்போ வேணாம், தவிர்க்க முடியாத போது செய்யுங்க. இதுதான் உன் முடிவா? ஆமாம். சரி, அப்போ நான் வர்றேன். கோபமாக போகாத. சமயம் கிடைக்கிற போது என்னை வந்து பாரு. சோமசுந்தரம் அவன் கைகளை பற்றினான். நிச்சயமாக அடிக்கடி வந்து பார்க்குறேன். நீயும் உன்னை இப்படி குறுக்கிக்காத. என்ன உதவி தேவைப்பட்டாலும் கூச்சப்படாமல் மனசு விட்டு அதை சொல்லு. போட்டு முழுங்கிக்கிட்டு சிரமப்படாத. சரி. அத்தியாயம் 3. விஜயாவின் கடிதத்தை பார்த்துவிட்டு அவள் தந்தை முத்துராமன் சென்னைக்கு வந்தார். அவர் வந்தபோது வீட்டுக்கதவு சாத்தப்பட்டிருந்தது. வெளிப்புறம் ஏதும் பூட்டு இல்லை. கதவு நைட் லாட்ச் பொருத்தப்பட்டது. உள்ளிருந்தும் மூடியிருக்கலாம், வெளியிலிருந்தும் மூடியிருக்கலாம். கதவின் வலதுபுறத்தில் இருந்த சுவிட்சை அழுத்தினார். உள்ளே காலிங் பெல் ஒலிக்கும் சத்தம் கேட்டது. காத்திருந்தார். 2 நிமிஷங்களுக்கு வெறிச்சோடு இருந்த தெருவை வேடிக்கை பார்த்தார். வீட்டினுள் எந்த அசைவும் இல்லை. மாப்பிள்ளை இன்னும் திரும்பி இருக்க மாட்டார். விஜயா வீட்டில் இருப்பாளே, தூங்கிவிட்டாளா? மீண்டும் சுவிட்சை அழித்துவிட்டு காத்திருந்த போது பக்கத்து வீட்டு காம்பவுண்டிலிருந்து ஓர் இரட்டை ஜடை சிறுமி அவரை வெறித்து கொண்டிருந்தாள். அதற்கு சற்று தள்ளி அவளின் தாய் நின்றிருந்தாள். மேலும் 2 நிமிடம் காத்திருந்த போதும் வீட்டினுள் எந்த பரபரப்பும் இல்லை. யோசனைகளுடன் அவர் பரிதாபமாக நின்றபோது பக்கத்து வீட்டு பெண்மணி உதவிக்கு வந்தாள். எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க, வாங்களேன், வந்து எங்க வீட்டில் உட்காருங்க, அவங்க வந்த பிறகு போகலாம் என்றாள் பக்கத்து வீட்டு பெண்மணி. இல்லைம்மா, நான் இங்கேயே. எவ்வளவு நேரம் பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாம உங்களால தனியா காத்திருக்க முடியும்? கூச்சப்படாம வாங்க. போனார். வாங்க, உள்ளே வந்து உட்காருங்க. முன்னறையில் சோபாவும் நாற்காலிகளும் இருந்தன. டீப்பாயின் மீது ஹிண்டு இருந்தது. அறை சுவர்களில் எல்லாம் இயேசு, மரியன்னை, இயற்கை காட்சிகள் என்று படங்கள் நிரம்பி இருந்தன. கிறிஸ்துவ இல்லத்தின் தூய்மை பிரத்யோகமாக தெரிந்தன. நீங்க டாக்டரோட மாமனாரா? ஆமாம்மா. அவங்க வர்ற வரைக்கும் பேப்பர் பார்த்துட்டுருங்க என்று உள்ளே போனாள். ஹிண்டுவை பிரித்து கண்களை ஓட்டினார். பிரதான செய்தியின் 3வது பாராவில் இருந்தபோது அவள் குறுக்கிட்டாள். டீப்பாயில் இருந்த வேறு சில இதழ்களை ஓரமாக ஒதுக்கி அங்கே பிஸ்கட் தட்டையும் கோப்பையும் வைத்தாள். ஏம்மா இதெல்லாம்? நீங்க வந்த நேரத்துக்கு வீட்டில் உங்க மக இருந்தா செய்ய மாட்டாங்களா? இருந்தாலும் உங்க பொண்ணு மாதிரி தான் நானும். அந்த பரிவை புறக்கணிக்க முடியாமல் பிஸ்கட்டை எடுத்து கடித்தார். உன் பேர் என்னம்மா? ரெஜினா. எங்கள் வீட்டுக்காரர் பேர் இருதயராஜ். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். அரை மணி நேரம் முன்னால் வந்திருந்தா அவரை பார்த்துருக்கலாம். ஆஃபீஸ் போயிட்டார். ரெஜினா உள்ளே போனார். அவர் தலைப்புச் செய்திகளை எல்லாம் பார்த்து முடித்தார். பிறகு எழுந்து போய் மகள் வீட்டு காலிங் பெல் சுவிட்சை அழுத்தினார். காத்திருந்தார். மௌனம். ஏமாற்றத்துடன் திரும்பி வந்து எல்லா செய்திகளையும் ப்ரூஃப் பார்க்காத குறையாக மேய்ந்து முடித்தார். மீண்டும் போய் பார்த்துவிட்டு வருவோம் என்று எழுந்தபோது ரெஜினாவும் வந்தாள். வந்துட்டாளான்னு பார்த்துட்டு வர்றேம்மா. சரிங்க. அவர் அடுத்த காம்பவுண்டுக்கு வர ரெஜினா தன் வீட்டு நின்று பார்த்து கொண்டிருந்தாள். சுவிட்சை அழுத்தினார். சற்று நேரம் மீண்டும் அழுத்தினார். இனம் புரியாத கவலை தோன்றியது. தொடர்ந்து சுவிட்சை அழுத்தி பார்த்தார். இடைவிடாது ஒலித்தது. பதில்தான் இல்லை. திரும்பி ரெஜினாவை பார்த்தார். வாங்க, ஃபோன் பண்ணி பார்க்கலாம். போனார். டாக்டரோட ஃபோன் நம்பர் தெரியுமா? தெரியாதுமா. குறித்து வச்சுக்கல. பரவாயில்ல, டைரக்டரியில் இருக்கோம். இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பார். அவர் நியூரோ தானே? இல்லைம்மா, காஸ்ட்ரோ என்டேராலஜி.
ரெஜினா டைரக்டரியை புரட்டி நம்பரை கண்டுபிடித்தாள். டயலை சுழற்றினாள். ஹலோ, டாக்டர் ராம்நாத் இருக்காரா? நான் அவரோட நெய்பர். என்ன, வார்டில் இருக்காரா? ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிடுங்க. இங்கே அவங்க மாமனார் வந்திருக்கார். அவரை ரிசீவ் பண்ண வீட்டில் யாருமே இல்லை. ஏறத்தாழ 1.5 மணி நேரமாக வெயிட் பண்ணுறார். டாக்டரை உடனே வர சொல்லுங்க. இம்பாசிபிள். உடனே எங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. தன்னுடைய தொலைபேசி எண்ணை சொல்லிவிட்டு ரிசீவரை வைத்தார். இப்போ உங்கள் மாப்பிள்ளை வந்துடுவார். அவர்கிட்ட ஒரு கீ இருக்கும், நோ ப்ராப்ளம். என் பொண்ணு எங்கே போனால்னு தெரியலையே. ஏதாவது வேலை இருக்கும், இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருக்கலாம். நீங்கள் வர்றதா லெட்டர் போட்டிங்களா? இல்லை, அதனால தான் சிக்கல். நீங்கள் வர்றது தெரியாமல் அவங்க வெளியே போயிருப்பாங்க. தொலைபேசி ஒலித்தது. ரெஜினா ரிசீவரை எடுத்தார். மறுமுனை, நான் டாக்டர் ராம்நாத். டாக்டர், 1 செகண்ட். சார், உங்கள் மாப்பிள்ளை பேசுகிறார். ரிசீவரை அவரிடம் நீட்டினாள். என்ன மாமா, எப்போ வந்தீங்க? இப்போத்தான், கொஞ்ச நேரம் ஆகுது. ஆமாம், வீட்டில் விஜயா இல்லையா? இல்லை. எங்கே போயிருப்பா? சரி, நான் உடனே புறப்பட்டு வரேன். நீங்கள் அங்கேயே இருங்க. சரி. ரிசீவரை வைத்தார். மாப்பிள்ளை கிளம்பி வர்றாராம். அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ்டு என்று ரெஜினா உள்ளே போனாள். கவலை நீங்கி ராம்நாத்துக்காக காத்திருந்தார். அவர் வரும் வரை புரட்டி பார்க்கலாம் என்று அருகே கிடந்த வார இதழ்களில் ஒன்றை எடுத்தார். துணுக்குகளை மட்டும் படித்தபடி புரட்டிய போது ஆணி எழுந்து அருகே வந்தாள். என்னம்மா குழந்தை? என் பேரு ஆணி. சரி ஆணி, என்ன வேணும்? கிராண்ட்பா, எனக்கு இந்த கதை சொல்லு. வண்ண சித்திரங்களுடன் இருந்த படக்கதையை அவள் காட்டினாள். சொல்றேன். அவளை தூக்கி மடியில் இருத்தி கொண்டு சொல்ல துவங்கினார். அத்தியாயம் 4. வாசலில் ஸ்கூட்டர் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய ராம்நாத் முத்துராமனை பார்த்து ஆச்சரியப்பட்டான். என்னமாமா, விஜயா வீட்டில் இல்லையா? இல்லையே. எங்க போயிருப்பா? நீங்க புறப்படும் போது அவ எதுவும் சொல்லலையா? அவன் தயங்கினான். உங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை போல இருக்கே. வாங்க, வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். நடந்தார்கள். கொஞ்ச நாளாகவே அவ என்ன அவசியமில்லாம சந்தேகப்படுறா. எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுறா. எனக்கு மனசே சரியில்லை. நேத்து சாயங்காலம் கூட எங்களுக்குள்ள தகராறு. உங்களுக்கு கூட லெட்டர் போட்டேன்னு சொன்னா. நான் கோவிச்சுக்கிட்டு வெளியே போயிட்டேன். நேற்று ராத்திரி ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் வீடியோ பார்த்தேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அங்கேயே தங்கிட்டு காலையில் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். ராத்திரி முழுக்க அவளை தனியாக விட்டுட்டு நீங்கள் எங்கேயோ இருந்தேன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் நல்லா இல்லை. கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பொண்ணுக்கு அவள் புருஷன்தான் பாதுகாப்பு. இப்படி தனியாக விட்டுட்டு பொறுப்பில்லாமல் சுற்றுறது ஆம்பளைக்கு அழகில்லை. தப்பு தான். ஆனால் வீட்டுக்கு வந்தால் என் நிம்மதியே போயிடுது. ஏதாவது காரணம் சொல்லி எதையாவது கற்பனை செய்து ஓயாமல் சண்டை போடுறா. வீட்டுக்குள்ளே இருந்தால் எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். சாவி எடுத்து நைட் லாஞ்சில் பொருத்தி திருப்பினான். கதவை தள்ளினான். உள்ளே நுழைந்தார்கள். உட்காருங்க. சோபாவில் உட்கார்ந்தார்கள். அவன் சட்டையை கலற்றி ஹேங்கரில் மாட்டினான். ஒரு செகண்டு, ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு வர்றேன். பெட்ரூமை நோக்கி போனான். கதவை தள்ளினான். வாசலை பற்றியபடியே மாமா என்று அலறினான். என்ன மாப்பிள? அவனிடமிருந்து பதிலே வரவில்லை. அப்படியே நின்றிருந்தான். அவரிடம் சோர்வை மீறிய பதற்றம் தொற்றியது. என்னாச்சு என்று எழுந்து போனார். வாசலில் நின்றிருந்தவனை விலக்கி கொண்டு உள்ளே நுழைந்தவர் அதிர்ச்சி அடைந்தார். ஐயோ விஜயா, பாவி, என் பொண்ண என்ன பண்ணுன என்று கத்தினார். ராம்நாத்தை உலுக்கினார். ஆனால் அவன் காதில் எதுவும் விழவில்லை. ராம்நாத் தொழில் முறையில் எத்தனையோ கோரங்களை பார்த்திருக்கிறான். அவனுக்கு தோல் போர்த்திய உடம்பை தவிர ரத்தம், சதை, எலும்பு எல்லாமே மிகவும் பரிச்சயமானவை என்றாலும் அப்பொழுது ஆடி போயிருந்தான். விபத்தில் சிக்கி சேதமடைந்த நிலையில் கொண்டு வரப்பட்ட எத்தனையோ உடல்களை அவன் பார்த்திருக்கிறான். அப்பொழுதெல்லாம் அவன் மனம் அறிவு தளத்திலேயே எங்கும். அடுத்து என்ன செய்யலாம், காப்பாற்ற வழியுண்டா என்றே சிந்திப்பான். இப்பொழுதோ மனம் முற்றிலும் உணர்வு தளத்தில் சுழன்று கொண்டிருந்தது. விஜயா, அவன் மனைவி விஜயா. மெத்தமும் நேசித்தான் என்று சொல்ல முடியாதென்றாலும் முற்றிலுமாக வெறுத்துவிடவில்லை. வழிந்தோடி இருக்கும் இரத்தத்தின் நடுவே விழுந்து கிடக்கிறாள். என்ன பண்ணுன என் பொண்ண? மாமா, உளராதீங்க. நானே இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம குழம்பி போயிருக்க, நீங்க வேற. அவர் கையை ஆத்திரத்துடன் விளக்கினான். செய்வதறியாது அவனையே ஆத்திரத்துடன் வெறித்து கொண்டிருந்த முத்துராமன் மகளை நோக்கி நடந்தார். அவள் முகவாயை தொட்டார்.
ஜிலீர் என்றது. கட்டையாக விரைத்திருந்தாள். திரும்பி வர முடியாத இடத்துக்கு போய்விட்டாள் என்பது புத்தியில் உரைத்தது. ஐயோ விஜயா, போயிட்டியா? உன்னை இந்த கோலத்தில் பார்க்கவா என்ன வர சொல்லி எழுதுன? ஐயோ மகளே. ராம்நாத்தும் விஜயாவை நெருங்கி உடம்பை தொடாமல் மூக்கின் முன் கையை வைத்தான். சுவாசம் இல்லை. மணிக்கட்டை தொட்டான். ஜில்லிட்டது. திரும்பினான். திரும்பியவன் திகைத்து போனான். எதிரே கட்டிலில் அவன் டா வடிவில் மடங்கி இருந்தான். மார்பில் கத்தி சொருகப்பட்டிருந்தது. அங்கிருந்து ரத்தம் வழிந்திருந்தது. யார் இவன்? எப்படி இங்கே வந்தான்? மூக்கருகே கை வைத்தான். அவனும் இறந்திருந்தான். புலம்பியபடியே பார்த்த முத்துராமனும் திகைத்து போனார். யார் இவன்? தெரியாது. உங்களை மாதிரியே நானும் குழம்பி போயிருக்கேன். நீங்க தயவு செஞ்சு ஹாலில் வந்து உட்காருங்க. என் பொண்ணு ஏதோ எமோஷன்ல அவ பாடியை புரட்டிட்டீங்க. இட்ஸ் ஓகே. இனியும் இங்க எதையும் தொடாதீங்க, புரட்டாதீங்க. ப்ளீஸ் வாங்க. முத்துராமன் அதிர்ச்சி சற்றும் நீங்காமல் ரோபோ மாதிரி அவன் பின்னால் வந்து ஹாலில் சோபாவில் விழுந்தார். முத்துராமன் அலறிய சத்தம் கேட்டு பக்கத்து வீடுகளிலிருந்து ரெஜினாவும் மகேஸ்வரியும் உள்ளே வந்தார்கள். என்னாச்சு சார்? ஏதாவது ப்ராப்ளமா? உங்க மிஸ்ஸஸ் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களா? ப்ராப்ளம் தான். நான் உடனே போலீஸை காண்டாக்ட் பண்ணணும். உங்க வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணலாமா? அந்த ரூம்ல ரெஜினா நகர முயன்றாள். ப்ளீஸ் போகாதீங்க. அவளை யாரோ கொன்னுட்டாங்க. என்ன கொலையா? அந்த பெண்கள் மிரண்டு போனார்கள். ஃபோன் பண்ணணும், வாங்க. ராம்நாத்தை தொடர்ந்து ரெஜினா நடந்தாள். மகேஸ்வரி 2:08 தன் வீட்டுக்கு போய் கதவை சாத்தி கொண்டாள். 10 நிமிடங்களில் ராம்நாத் வீட்டிற்கு போலீஸ் வந்தது. இன்ஸ்பெக்டர் விஷ்ணு பிரசாத்தும் எஸ்ஐ நவீனும் கான்ஸ்டபிள்கள் தொடர வந்தார்கள். நீங்க தான் ஃபோன் பண்ணினதா? விஷ்ணு: ஆமாம். இது உங்க வீடா? ஆமாம், என் பேரு ராம்நாத். நான் ஒரு டாக்டர், ஜிஹெச்ல ஒர்க் பண்றேன். இறந்து போனது ஒன்று என்னோட ஒய்ஃபு. இன்னொருத்தர் தெரியல. இஸ் விஷ்ணு முகவாயை தேய்த்து கொண்டார். ஹாலுக்கு வந்ததும் விஷ்ணு முத்துராமனை பார்த்தார். இவர் என்னோட மாமனார். உங்க கூட தான் இருக்காரா? இல்ல, இன்னைக்குத்தான் வந்தார். முத்துராமன் ஆற்றாமையால் என் பொண்ணை பொணமா பார்க்க வந்தேன் என்று அழுதார். விஷ்ணு அவருடைய தோளை தட்டினார். பாடி எங்க இருக்கு? பெட்ரூமில். விஷ்ணு விஜயாவை பார்த்தான். அழகான பெண். முடமுடப்பான காட்டன் சாரி ரத்தத்தில் குளித்திருந்தது. தலைப்பகுதியிலிருந்து ரத்தம் பரவியிருந்தது. ரத்தம் முற்றிலும் உறைந்து போய் காய்ந்து போய் இருந்தது. ஊன்றி கவனித்தார். உடம்பில் வேறெங்கும் காயங்கள் இல்லை. ஆடைகளில் கசங்களோ கிழிசலோ விலகலோ இல்லை. ரேப் அட்டம்ப்ட் இருக்காது, அல்லது முடிந்திருக்காது. மணிக்கட்டுக்கு கீழே கண்ணாடி வளையல்கள் நொறுங்கி இருந்தன. மற்றொரு பிரேதம் வாசலிலிருந்து பார்க்க முடியாதபடி கட்டிலில் மறைந்து பின்னந்தலையை மட்டும் லேசாக காட்டிக்கொண்டிருந்தது. நவீன் வந்தான். எல்லோருக்கும் சொல்லிட்டீங்களா? ஆச்சு. அவங்க வந்த பிறகு டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே என்ற நவீனும் மேலோட்டமாக அந்த அறையை பார்த்து கொண்டான். மிஸ்டர் ராம்நாத் சார், முதல்ல பார்த்தது நீங்களா? நானும் எங்கள் மாமனாரும் சேர்ந்தே பார்த்தீங்களா? இல்லை, நான் தான் முதல்ல பார்த்தேன். உடனே அவரை கூப்பிட்டு காட்டினேன். அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன். கடைசியாக உங்கள் மனைவியை நீங்கள் எப்போ உயிரோட பார்த்தீங்க? நேற்று சாயங்காலம். நேற்று சாயங்காலமா? காலையில் பார்க்கலையா? இல்லை, நேற்று சாயங்காலம் என் ஒய்ஃபு கொஞ்சம் கோபமாக பேசிட்டா. நான் வெளியே போயிட்டேன். ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் வீடியோ பார்த்தோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அங்கேயே தங்கிட்டு காலையில் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். எந்த ஃப்ரெண்டு வீட்டில் தங்கினீங்க? டாக்டர் ஸ்ரீகாந்த். அவர் அட்ரஸு சொல்லுங்க சொன்னான். குறித்து கொண்டார். எப்போ வீடு திரும்பினீங்க? 20 நிமிஷம் ஆகுது. நேற்று உங்கள் ஒய்ஃபு சண்டை போட்டதா சொன்னீங்க. ஏன் சண்டை போட்டாங்க? அவளுக்கும் எனக்கும் ரசனை ஒத்து போகாததால. அடிக்கடி சண்டை வருமா? ஆமாம். ஃபாரன்சிக் சங்கர நாராயணனும் வேதாந்திரியும் வந்தார்கள். வாங்க. அவர்கள் அறைக்கு போன போது ஃபோட்டோகிராபர் கணேஷ் வந்தான். நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். சங்கர நாராயணனும் வேதாந்திரியும் காலடி தடங்கள் கைரேகைகளை தேடி பவுடர் தூவினார்கள். கணேஷ் போட்டோ எடுத்தான். அத்தியாயம் 5. சுற்றுப்புறமும் விஜயாவின் பிணமும் பரிசோதிக்கப்பட்டு முடிந்ததும் எதிரே இருந்த பிரேதத்திடம் கவனத்தை திருப்பினார்கள். கைக்குட்டை உபயோகித்து அதன் மார்பிலிருந்து கத்தி உருவப்பட்டது. விஷ்ணு கான்ஸ்டபிளுக்கு சைகை காட்டினார். விஜயாவின் உடல் நேராக கிடத்தப்பட்டது. பிறகு மேலே இருந்த பிரேதமும் ஒழுங்குபடுத்தப்பட்டு நேராக படுக்க வைக்கப்பட்டது. விஜயாவை உற்று கவனித்த சங்கரநாராயணன்,
இங்க எனக்கு வேலை இருக்கு என்று அவள் கன்னத்தை காட்டினார். என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க பல்குறி. விஷ்ணுவும் கூர்ந்து பார்த்தார். ஆமாம், காம சாஸ்திரத்திலும் கலிங்கத்து பரணியிலையும் படிச்சது இப்பத்தான் பார்க்கிறேன். நவீன் குறுக்கிட்டான். சார், ஜோக் அடிக்க இதுவா நேரம்? நமக்கு தனியா ஏது நேரம்? கொலைக்கும் கொள்ளைக்கும் நடுவுல தான் ஜோக் அடிச்சாகணும். அந்த பொண்ணு விழுந்து கிடக்கிற தோற்றத்தையும் உடைகளோ உடம்போ பலாத்காரம் நடந்ததுக்கான அடையாளம் காட்டாததையும் வச்சு ரேப் அட்டம்ப்ட் இருக்காதுன்னு நினைச்சோம். இப்போ இந்த அடையாளம் யோசிக்க வைக்குது. இப்படி இருக்கலாம். எப்படி? அவன் வெறித்தனமா இவ கன்னத்தை கடிச்சிட்டு மேலும் முயற்சி பண்ணும்போது இவ அவனை கத்தியால குத்தி இருக்கலாம். சரி, அப்போ அவளோட மரணம்? அந்த போராட்டத்தில் அவ ஏடா கூடமா ஹிட் ஆகி இருக்கலாம். இந்த ஆங்கிள் நல்லா தொடர்கதை மாதிரி தங்குதடை இல்லாமல் போகுது. பிஎம் ரிப்போர்ட்டும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் துணை புரியுதான்னு பார்ப்போம். ராம்நாத்தையும் அவங்க மாமனாரையும் கூப்பிடுங்க. அவர்கள் அருகே வந்தார்கள். 2 பேரும் நல்லா பாருங்க, இவன் யாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? தெரியல என்று முத்துராமன் உடனே பதில் சொன்னார். ராம்நாத் மிகவும் கவனமாக அந்த பிரேதத்தை பார்த்தான். பிறகு தெரியல என்றான். சரி, அந்த கத்தியை கையில் எடுக்காம பாருங்க. உங்க வீட்டு உபயோகத்தில் வச்சிருந்ததா அதுன்னு தெரியணும். ராம்நாத் அந்த கத்தியை பார்த்தான். எஸ் சார், இது எங்களுடையது தான். சமையலறை உபயோகத்தில் இருந்தது. ஓகே, நான் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுறேன். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதும் நீங்கள் பாடியை வாங்கிக்கலாம். மிஸ்டர் சங்கரநாராயணன், உங்கள் வேலை முடிஞ்சிட்டு தான்? 100%. நவீன், ஆம்புலன்ஸை வெளியே இருக்கா? இருக்கு சார், பாடியை அனுப்பிடுங்க. கான்ஸ்டபிள் ஒவ்வொரு உடலாக அள்ளி ஆம்புலன்ஸுக்கு கொண்டு போனார்கள். விஷ்ணுவும் நவீனும் முத்துராமனிடம் வந்தார்கள். நீங்கள் இன்னைக்கு தான் மெட்ராஸ் வந்தீங்களா? ஆமாம் சார். உங்கள் ஊர்? தஞ்சாவூர். என்ன விஷயமா வந்தீங்க? பொண்ணை பார்க்கவா? ஆமாம். நீங்கள் மெட்ராஸ் வந்ததுக்கு வேற ஏதாவது காரணம் உண்டா? வேற காரணம் எதுவுமே இல்லை. ஆனால் ஏதோ சொல்ல வர்றீங்க, தயங்காமல் சொல்லுங்க. என் பொண்ணு ஒரு லெட்டர் எழுதியிருந்தா, அது என்னை குழப்பிடுச்சு. என்ன எழுதியிருந்தாங்க? என்ன ஒரு டாக்டருக்கு கட்டி கொடுத்துட்டேன்னு நீங்கள் பெருமைப்பட்டுக்கலாம். ஆனால் நான் சந்தோஷமாக இல்லைன்னு எதையோ பூடகமாக எழுதியிருந்தா. ஆனால் விவரம் என்னன்னு அதில் அவள் உடச்சி சொல்லலை. அப்படியா? அந்த லெட்ரு உங்ககிட்ட இருக்கா? அவர் சட்டை பையிலிருந்து கடிதத்தை எடுத்து கொடுத்தார். விஷ்ணு படித்து பார்த்தார். விசாரணை முடிகிற வரைக்கும் இந்த கடிதம் எங்கிட்டயே இருக்கட்டும். ராம்நாத் கையை பிசைந்து கொண்டான். இன்ஸ்பெக்டர் சார், நான் சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸ் உள்ளவன். என்னுடைய பர்சனல் விஷயமெல்லாம் வெளியே தெரியறது ரொம்ப சங்கடமாக இருக்கும். டாக்டர், எங்களுக்கு தேவை உண்மை. கொலையாளியை கண்டுபிடிக்கிறது தான் எங்கள் நோக்கம். முடிந்தவரை உங்கள் கௌரவம் பாழ்படாமல் விசாரணை பண்ணுவோம். வெளியே வந்தார்கள். பக்கத்து வீடுகளை விசாரிச்சிடுவோம் நவீன். நவீன் இருதயராஜ் வீட்டுக்கு போக விஷ்ணு மகேஸ்வரி வீட்டுக்கு போனார். மகேஸ்வரி விஷ்ணுவின் காக்கி உடையால் கலவரப்பட்டு முந்தானியை நன்றாக இழுத்து சொருகி கொண்டு சற்று பயந்து நின்றாள். உங்க வீட்டுக்காரர் இருக்காரா? சாயங்காலம் தான் வருவாரு. ஆஃபீஸ் போயிருக்கார். எங்க ஒர்க் பண்றார்? ஏஜிஎஸ் ஆஃபீஸ். அவர் பேர் என்னம்மா? சிவதாசன். இது உங்க சொந்த வீடா? ஆமாம். ரொம்ப வருஷமா இருக்கீங்களா? 8 வருஷம் ஆகுது. பக்கத்து வீட்டுக்காரங்க நல்ல பழக்கமா? பழக்கம்தான், ரொம்ப நெருக்கம் இல்லை. இறந்து போன விஜயா தனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு உங்ககிட்ட சொன்னதுண்டா? பிரச்சனைய மனசு விட்டு சொல்கிற அளவுக்கு பழக்கம் இல்லை. சரி, அவங்களே சொல்லலைன்னாலும் பக்கத்து வீடுங்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வருமா? டாக்டரு ரொம்ப வருஷமாக இந்த வீட்டில் இருக்கார். டீசெண்டானவர். இந்த பொண்ணு அவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்து 6 மாதம்தான் ஆகுது. ஆரம்பத்தில் ஈவினிங்கில் சேர்ந்து வெளியே போவாங்க. இப்போ அதிகமாக இல்லை. ஆனால் அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு இருக்கிறதா தெரியலை. சரி, டாக்டரு நேற்று சாயங்காலம் வீட்டை விட்டு போனவர். நேற்று வீடு திரும்பலைன்னு சொல்கிறார். இன்னைக்கு வீடு திரும்பி கதவை திறந்து பார்த்த பொழுது அவங்க மனைவி கொலையாகி இருக்கிறத பார்த்துருக்கார். இந்த இடைப்பட்ட நேரத்தில் அங்கே 2 கொலைகள் நடந்திருக்கு. அதில் 1 கத்தியால் குத்தி செய்யப்பட்ட கொலை. அந்த கொலைகள் நடந்த நேரத்தில் நிச்சயமாக அங்கே ஒரு போராட்டமும் கத்தலும் இருந்திருக்கும். அப்படி ஏதாவது சத்தம் கேட்டதா? எனக்கு எதுவும் கேட்கல. ஒருவேளை உங்கள் வீட்டுக்காரர் கேட்டிருப்பாரோ? அப்படி இருந்தால் என்கிட்ட சொல்லியிருப்பார்.
நேற்று சாயங்காலமோ ராத்திரியோ காலையிலையோ யாராவது அவங்க வீட்டுக்கு வந்ததை நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை. சரி, அப்புறமா யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டுக்காரர்கிட்டையும் சொல்லுங்க. ஏதாவது உபயோகமான தகவல் இருந்தால் எங்களுக்கு தகவல் பண்ணுங்க ப்ளீஸ். வர்றேன். விஷ்ணு வெளியே வந்து ஜீப்பில் உட்கார்ந்தார். நவீன் இன்னும் வரலையா? சரி, வெயிட் பண்ணுவோம். 2 நிமிடங்களில் நவீனும் ஜீப்புக்கு வந்தான். என்ன நவீன், எனி தகவல்? எதுவும் கிடைக்கல சார். குறைந்தபட்சம் டாக்டர் தம்பதிகளின் சச்சரவுகள் கூட அவங்களுக்கு தெரியல. டாக்டரை பற்றி ரொம்ப நல்ல ஒப்பீனியன் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பக்கத்து வீடுகளோட கூட பழக்கம் இல்லை. தெருவில் வேற யாரும் நண்பர்கள் இல்லையா. சம்பவம் நடந்ததுக்கான எந்த சத்தமும் கேட்கலன்னு சொல்கிறாங்க. என் விசாரணையும் டிட்டோ. வீட்டோட அமைப்பையும் கண்ணாடி ஜன்னல்களையும் பார்க்குற போது வீட்டுக்குள்ளே நடக்கிற விவாதமோ போராட்டமோ வெளியே தெரியாமல் போக வாய்ப்புண்டு. ஆனால் ஒரு மரண ஓலம் வெளியே கேட்காம போக சான்ஸே இல்லை. ஒருவேளை கூச்சலிடவும் சந்தர்ப்பம் இல்லாமல் மரணங்கள் நிகழ்ந்திருக்கலாம். வினாடி நேர தாக்குதல் அவகாசம் தராமல் உயிரை எடுத்திருக்கலாம். 2 உயிர்களுக்குமா அப்படி நேர்ந்திருக்கும்? யோசிக்க வேண்டிய விஷயந்தான். இந்த கேஸே ரொம்ப விசித்திரமாக இருக்குது. அந்த பெண் மட்டும் இறந்திருந்தா சுலபமாக ப்ரொசீட் பண்ணிடலாம். இதில் அவள் புருஷன் அப்பா 2 பேருக்குமே தெரியாத ஒரு அந்நியன் சம்மந்தப்பட்டிருக்கான். அவனும் இறந்திருக்கிறான். ரொம்ப குழப்புது. அவனுடைய மோட்டிவ் என்ன? கொலையா, கற்பழிப்பா, கொள்ளையா? அவன் யாருன்னு தெரிஞ்சா எல்லாம் தெளிவாயிடும். அவனுடைய ரேகையை எடுத்து ஒப்பிட சொல்லியிருக்கிறேன். தெரிஞ்ச குற்றவாளின்னா நம்ம வேலை சுலபமாக முடிஞ்சிடும். இல்லைன்னா சிரமம். அந்த பல்குறி ரேப் அட்டம்ப்ட் தான். ஆமாம், கற்பழிப்பு முயற்சி தான். ஆனால் நுழையும் போதே அந்த நோக்கத்தோடு வந்தானான்னு தான் தெரியல. பிஎம் ரிப்போர்ட்டும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் நமக்கு ஒரு க்ளோஸ் சர்க்கிளை உருவாக்கி தரும். இப்போதைக்கு நம்ம சந்தேக வட்டத்தில் டாக்டர் ராம்நாத் மட்டும்தான் இருக்கார். ஒரு டாக்டர் சமூக அந்தஸ்து உள்ளவர். முழுசாக ஒரு பிக்சர் கிடைக்கிற வரைக்கும் அவரை நெருங்க வேண்டாம். ஆனால் அவர் நேற்று சாயங்காலத்திலிருந்து வீடு திரும்பலேங்கிறது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. நவீன், நீங்கள் இந்த விலாசத்தில் இருக்கிற டாக்டர் ஸ்ரீகாந்தை போய் பார்க்குறீங்க. ராம்நாத் நேற்று ராத்திரி முழுக்க ஸ்ரீகாந்த் வீட்டில் இருந்ததா சொல்கிறார். முழுக்க அங்கே தான் இருந்தாரான்னு விசாரிங்க. ஓகே சார். ஸ்ரீகாந்த் வீட்டிற்கு நவீன் போனபோது அவன் மனைவி வரவேற்றாள். டாக்டரு வீட்டில் இருக்காரா? இருக்காரு, உட்காருங்க. உள்ளே போனார். 2 நிமிடங்களுக்கு பின் அவன் வந்தான். உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் நண்பர் டாக்டர் ராம்நாத்தோட மனைவி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. எஸ், கேள்விப்பட்டேன். நல்ல பொண்ணு. இந்த சின்ன வயசில் இப்படி ஒரு முடிவு எங்களால் நம்பவே முடியல. அந்த கேஸை விசாரணை பண்ணுற எஸ்ஐ நான். ஐசி, ஐ எம் நவீன். இந்த கொலை தொடர்பான ஒரு விசாரணைக்காக தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். வினாடிக்கும் குறைவான நேரம் ஸ்ரீகாந்தின் முகம் கருப்படித்தது, மீண்டது. அப்படியா? என்கிட்ட என்ன விசாரணை? உங்கள் நண்பர் டாக்டர் ராம்நாத்துக்கும் அவங்க மனைவிக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி? நல்லா தான் இருந்ததே. ஆர் யூ ஷூர்? எனக்கு தெரிஞ்ச வர நேற்று ராத்திரி ராம்நாத் வீடு திரும்பலேன்னு சொன்னார். வெளியே எங்க தங்கனின்னு விசாரித்தோம். அவர் உங்கள் வீட்டில் இருந்ததா சொன்னார். ஆமாம், சில இம்போர்ட் கேசட்டு கிடைச்சது. எங்கள் 2 பேருக்குமே ஆக்ஷன் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் ராம்நாத் வந்திருந்தார். வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நேரமாயிடுச்சு. நான் இங்கேயே படுத்துடுறேன்னு சொன்னார். இங்கே டிராயிங் ரூம்லேயே படுத்துக்கிட்டார். அப்புறம் காலையில் வீட்டுக்கு போனாரா? இல்லை, இங்கேருந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். ஸ்ரீகாந்தின் மனைவி பானம் கொண்டு வந்து வைத்தாள். நன்றி. செண்பகம், இவர் எஸ்ஐ நவீன். நம்ம விஜயா மர்டர் விஷயமா விசாரிச்சிட்ருக்கார். இது என்னோட ஒய்ஃபு. செண்பகம் கை கூப்பி விட்டு காலி தம்பளார்களுடன் விலகினாள். டாக்டர் ராம்நாதன் இரவு உங்களோட இருந்தார். வீடியோ பார்த்துட்டு இங்கேயே படுத்துட்டார்னு சொல்கிறீங்க. அவர் அப்படி தன் மனைவியை தவிர்த்துட்டு இங்கேயே தங்கினது உங்களுக்கு வித்தியாசமாக தோணலையா? வித்தியாசமாக நினைக்க இதில் என்ன இருக்கு? டாக்டர், அவருக்கும் அவரோட மனைவிக்கும் இடையில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லைன்னா அவர் இப்படி வெளியே தங்கியிருப்பாரா? ஸ்ரீகாந்த் மெலிதாக சிரித்தான். உங்கள் சந்தேகத்துக்கு என்னால் விளக்கம் சொல்ல முடியாது. பட் அப்படி எதுவும் எனக்கு தோணலை. தொழிலுக்காகவோ அல்லது ஒரு சேஞ்சுக்காகவோ மனைவியை விட்டுட்டு நேரத்தை செலவு பண்ணினா அதுக்கு அவங்க ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னு ஒரே காரணமாக இருக்க முடியும். நான் அப்படி நினைக்கல. ஆல்ரைட், எனக்கு இன்னொரு சந்தேகம். என்ன? நேற்று மாலையிலிருந்து இன்னைக்கு மதியம் வந்து கதவை திறந்து பார்க்கிற வரை தான் வீடு திரும்பலேன்னு ராம்நாத் சொல்கிறார்.
அதை உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா? சார், காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு அவரோட மூமெண்ட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நேற்று ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் நாங்கள் ஒன்றாத்தான் இருந்தோம். நீங்கள் அவரோட தான் படுத்திருந்தீங்களா? இல்லை, நான் என் பெட்ரூமுக்கு போயிட்டேன். அவர் டிராயிங் ரூமில் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் உடனே தூங்கிட்டாரா? தெரியாது, ஏன்னா நான் உடனே தூங்கிட்டேன். நீங்கள் தூங்கின பிறகு அவர் வெளியே போயிருப்பாரா? சற்று யோசித்தான். பிறகு எனக்கு தெரியாது, காலையில் இங்கே தான் படுத்திருந்தார் என்றான். அத்தியாயம் 6. ஃபாரன்சிக் லேபரேட்டரி. குட் மார்னிங் சங்கரநாராயணன். ஹலோ விஷ்ணு, வெல்கம். உங்கள் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். ரிப்போர்ட் ரெடியாக இருக்குது, பட் அது உங்கள் விசாரணை எல்லையை அதிகப்படுத்துது. வாட் யூ மீன்? அந்த கத்தியில் கிடச்சிருக்கிற ரேகைகள் இறந்து போன மனிதனுடையதும் விஜயாவோடையதும் தான் ஃபிங்கர் பிரிண்ட் தெளிவாக உறுதிப்படுத்துது. அங்கே அவங்க 2 பேருடைய பிளட்டு தான் இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கு. இதில் என் விசாரணை எல்லை விரிவடைய வேண்டிய அவசியம் என்ன? அதைத்தான் சொல்ல வர்றேன். விஜயாவோட கன்னத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பல் பதிவு எங்கள் தரோவாக செக் பண்ணி பார்த்துட்டாங்க. எதிரே இருந்த பிரேதத்தின் பல் அமைப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. சார், எஸ், அது வேற யாருடையதோ. வேற யார் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு விசாரித்து நீங்கள் சொன்னீங்கன்னா நாம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். விஷ்ணு குழம்பி போனார். கிடைக்கும் ரிப்போர்ட்டுகள் தன் ஊகத்தை உறுதி செய்யும் என்று நம்பியிருந்த அவருக்கு ஏமாற்றம் ஒருபுறம், ஆயாசம் மறுபுறம். எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. டாக்டர் ராம்நாத் மேலேயும் எனக்கு சந்தேகம் உண்டு. நோ ப்ராப்ளம். உங்களுடைய சந்தேக லிஸ்ட்டில் யார் இருந்தாலும் சொல்லுங்க, கம்பேர் பண்ணி முடிவை சொல்கிறேன். ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். விஷ்ணு ஸ்டேஷனுக்கு திரும்பிய போது நவீன் அங்கே இருந்தான். நவீன், ஃபாரன்சிக் லேபுக்கு போயிட்டு வரேன். ரிப்போர்ட் வந்தாச்சா? என்ன ரிப்போர்ட்? விஜயாவின் கன்னத்தில் இருக்கிற பல் அடையாளங்கள் அவளுக்கு எதிரே பிணமாகி கிடந்தவனுடையது அல்லங்கிறது தான் ரிப்போர்ட்டு. அப்படியா? எஸ், ஏறத்தாழ புறப்பட்ட இடத்துக்கே வந்துட்டோம். ஒரு டவுட்டு. சொல்லுங்க. டாக்டர் ராம்நாத் நம் சந்தேக வட்டத்தில் தானே இருக்கார். அவரோட பற்களை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்படித்தான் நானும் நினச்சேன். பட் அது நாம் ஒரு சந்தேகத்தில் இருந்து தெளிவு பெற உதவும், ஆனால் ப்ரொசீட் பண்ண உதவாது. எப்படி? லாஜு உதைக்குது நவீன். ராம்நாத் விஜயாவின் கணவன். அவனுக்கு வெறித்தனமாக அவள் கன்னத்தை கடிக்கிற அவசியம் ஏற்படாது. நவீன் நெற்றியை தேய்த்து கொண்டான். ஃபாரன்சிக் ரிப்போர்ட் நம்ம விசாரணைக்கு துணை செய்யறதுக்கு பதிலாக தொல்லை கொடுக்குது. பிஎம் ரிப்போர்ட்டு என்ன செய்ய போகுதோ? 2 பாடியும் டாக்டர் இன்பசேகரன் தானே அட்டன் பண்ணார்? ஆமாம் சார். அவரை கான்டாக்ட் பண்ணீங்களா? ரிப்போர்ட் ரெடியா? ரெடியாம், கொடுத்தனுப்புறேன்னு சொன்னார். அரை மணி நேரத்தில் ரிப்போர்ட் அவர்கள் கைக்கு வந்தது. முதலில் விஜயாவின் ரிப்போர்ட்டை எடுத்தார். வெளிப்புற காயங்கள் 2. ஒன்று தலைக்காயம். அதிலிருந்து உறையும் வரை ரத்தம் வெளியேறி இருக்கிறது. ஆனால் அந்த காயத்தால் மரணம் சம்பவிக்கவில்லை. 2வது காயம் பொட்டில் கூர்மையுள்ள ஏதோ ஒரு பொருள் மீது இடித்ததால் ஏற்பட்டது. இதனால் தான் மரணம் சம்பவித்து உள்ளது. உட்புறத்தில் காயங்களோ வேறு அறிகுறிகளோ இல்லை. மரணத்திற்கான வேறு எந்த காரணங்களும் இல்லை. விஷ்ணு ரிப்போர்ட்டை நவீனிடம் நகர்த்தினான். நவீன் அதை எடுத்து வேகமாக கண்களை ஓட்டினான். விஷ்ணு இன்னொரு பிரேதத்தின் ரிப்போர்ட்டை படிக்க துவங்கினார். மார்பு எலும்புகளை ஊடுருவி சென்றுள்ள கூரிய கத்தியின் முனை இதயத்தின் வலது வாழ்வுகளை சேதப்படுத்தி உள்ளது. அதனால் வெளியேறிய இரத்தத்தை பரிசோதித்து பார்த்ததில் அவன் உடலில் உள்ள இரத்தம் ஏற்கனவே உறைந்து மீண்டும் ப்ராசஸ் ஆகியிருப்பது தெரிகிறது. எனவே கத்தி குத்தினால் ஏற்பட்ட ஆழமான காயத்தால் அவன் உயிர் பிரியவில்லை என்பதும், அதற்கு முன்பே அவனது மரணம் நிகழ்ந்து இரத்த ஓட்டம் நின்று இரத்தம் உறைந்து விட்டது என்பதும் புலனாகிறது. மரணத்திற்கு காரணம் ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம் என்றும், குடலின் பகுதிகளில் விஷம் இருக்கிறதா என்பதை கண்டறிய ஃபாரன்சிக் சோதனை சாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. விஷ்ணு அதிர்ந்து போனார். கத்தி குத்துக்கு முன்பாகவே அவன் மரணமடைந்து விட்டான் என்பது அவரை மிகவும் குழப்பியது. ஏற்கனவே ஃபாரன்சிக் ரிப்போர்ட் விஜயாவின் கன்னத்தில் பதிவான பற்களுக்காக ஒரு 3ஆம் நபரை தேடும் நிர்பந்தத்தை உருவாக்கிவிட்டது. இப்பொழுது இவன் மரணமும் புதிரின் முடிச்சை மேலும் இருக்குகிறது. நவீனும் ரிப்போர்ட்டை படித்தான். முகத்தில் குழப்ப ரேகைகள் ஓட தளர்வாக ரிப்போர்ட்டை கீழே வைத்தான். திரும்ப புறப்பட்ட இடத்திலேயே இருக்கும். ஆரம்பத்தை விட இப்போ ஏகப்பட்ட குழப்பம். இவனோட ஃபோட்டோவும் ரேகையும் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போயிருக்கு. அதில் இவன் அடையாளம் தெரிஞ்சா கூட போதும். நமக்கு இதுலேயாவது அதிர்ஷ்டம் இருக்கான்னு பார்ப்போம்.
விஷ்ணுவின் நப்பாசை குலைந்து போயிற்று. அவனுடைய ரேகை எதுவும் போலீஸ் ரெக்கார்டுகளில் இல்லை. அவனுடைய புகைப்படம் எதிர்பார்த்த பலனை தரவில்லை. ஜான் சத்யநாதனும் வந்து டேவிட்டின் பிணத்தை பார்த்து உறுதி செய்தான். உங்க அண்ணனுடைய பாடியை நீங்க அடக்கம் பண்ண எடுத்துட்டு போகலையா? எடுத்துட்டு போனேன், ஆனா அவன் நடந்ததை விவரித்தான். அத்தியாயம் 7. விஷ்ணுவின் டேபிளில் அன்றைய பேப்பர்கள் கிடந்தன. எல்லா தமிழ் தினசரிகளிலும் பேப்பரின் தரத்தையும் மீறி அவற்றில் அந்த புகைப்படம் தெளிவாக வெளியிடப்பட்டிருந்தது. கீழே விரிவாக செய்தி வெளியிடப்பட்டிருந்தது தெரிந்ததே. இந்த இரட்டை கொலையில் டாக்டரின் மனைவியை தவிர கொலையாகியிருக்கும் மற்றொருவரின் புகைப்படம் இங்கே வெளியிடப்பட்டுள்ளது. புகைப்படத்தில் உள்ள இந்த நபர் திருடும் நோக்கத்துடன் டாக்டரின் வீட்டிற்குள் புகுந்த பொழுது விஜயா அவரை பார்த்துவிட அவர்கள் இருவருக்கும் நடந்த போராட்டத்தின் விளைவாக இருவரும் இறக்க நேர்ந்திருக்கலாம் என்று போலீஸ் சந்தேகப்படுகிறது. புகைப்படத்தில் உள்ள இந்த நபரை பற்றி அறிந்தவர்கள் அருகிலுள்ள போலீஸ் ஸ்டேஷனில் விவரம் தெரிவிக்குமாறு கோரப்படுகிறார்கள். இந்த கொலைகளை பற்றி தொடர்ந்து போலீசார் புலன் விசாரணை செய்து வருகிறார்கள். சோமசுந்தரம் ஆபீஸிலிருந்து வெளியே வந்தபோது மிகவும் சோர்வாக உணர்ந்தான். ஸ்டாண்டிலிருந்து சைக்கிளை எடுத்தவன் ஏறி மிதிக்க துவங்காமல் தள்ளி கொண்டு வந்து டீ கடை முன்னால் நிறுத்தினான். டீ சொல்லிவிட்டு காத்திருந்த இடைவெளியில் பெஞ்சு மீது கிடந்த காலை பத்திரிகைகளை புரட்டினான். அண்ணா நகர் கொலை செய்தி கண்ணில் பட்டது. அதையடுத்து அந்த புகைப்படமும் அதிர்ந்து போனான். டேவிட் அற்புதநாதன். எப்படி? சாத்தியமே இல்லை. சார், டீ கேட்டீங்களே. இந்திரமாக டீயை வாங்கி அதன் சூடோ சுவையோ உரைக்காமல் அதை குடித்தான். கடைக்காரரிடம் இந்த சீட்டு பேப்பர் எனக்கு வேணும் என்றான். இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் கடைக்கு வர்றவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நாளைக்கு வேணும்னா தர்றேன். சரி, நான் வெளியே பார்த்துக்கிறேன். சைக்கிளை தள்ளி கொண்டு வந்தவன் மாலை பத்திரிகை ஒன்றை வாங்கி அதில் அந்த செய்தியை தேடினான். இருந்தது. அவன் எதிர்பார்த்தபடியே அதன் பக்கத்தில் டேவிட்டின் புகைப்படம் இருந்தது. டேவிட், அச்சாக டேவிட். அடுத்த அரை மணி நேரத்தில் சோமு விஷ்ணுவின் முன்னால் வந்தான். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணா நகர் கொலைகேஸ் விஷயமா நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். உட்காருங்க. என்ன விஷயம்? இன்னைக்கு பேப்பரில் வந்திருக்கிற ஃபோட்டோவை பார்த்தேன். அது என்னுடைய நண்பன் டேவிட் அற்புதராஜன் போலவே இருக்கு. விஷ்ணு உற்சாகமானார். கருமேகங்கள் விலக பளிச்சென்று நிலா வெளிவருவதைப் போல் மூளைக்குள் திடீரென்று வெளிச்சம் அடித்தது. உங்க நண்பர் ஏற்கனவே காணாம போயிட்டாரா? இல்ல, செத்து போயிட்டான். அப்படியா? அப்போ இவன் உங்க நண்பரை போன்ற உருவமுடைய ஒருவன், அவ்வளவுதானே? ஒரே சாயல்ல உலகத்துல 7 பேர் இருப்பாங்கன்னு நான் படிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி இது உருவ ஒற்றுமையா இருக்கலாம், அல்லது டேவிட்டா கூட இருக்கலாம். அதேப்படி? அவர் தான் ஏற்கனவே இறந்துட்டு தான் சொல்றீங்களே. டேவிட்டே இறந்து போனதா நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் அவன் உடம்ப இன்னும் பார்க்கல. விஷ்ணு சற்று குழப்பமடைந்தார். வந்திருப்பவன் இந்த கேஸை மேலும் குழப்பிவிட்டு தான் போவானோ என்று யோசித்தார். ஆனால் சோமசுந்தரம் கோர்வையாக நடந்த சம்பவங்களை விவரிக்க துவங்கினான். நானும் டேவிட்டும் ஒரே ஊர்க்காரங்க, கிளாஸ்மேட்ஸ். திண்டிவனம் தான் எங்கள் சொந்த ஊர். எனக்கு மெட்ராஸில் வேலை. கல்யாணமாகி இங்கேயே குடியிருக்கேன். டேவிட்டுக்கு வேலை எதுவும் கிடைக்கல. அதனால் அவன் ஊர்லேயே கடை கணக்குகள், பையன்களுக்கு டியூஷன்னு எப்படியோ வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தான். 1 வாரம் முன்னால் அவன் என்னை பார்க்க வந்தான். முதல்ல ஏதோ நட்பு ரீதியாக வந்திருப்பான்னு நினச்சேன். ஆனால் அவன் மெட்ராஸுக்கு ஜிஹெச்சில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருக்கான். அவனுக்கு இதய வாழ்வில் கோளாறுன்னு டயக்னோஸ் பண்ணி உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விவரங்களோட டாக்டர் எழுதி கொடுத்த லெட்டரை இங்கே ஜிஹெச்சில் காட்டினோம். அவங்க பார்த்துட்டு அட்மிட் ஆகிடுங்கன்னு அட்வைஸ் பண்ணாங்க. நானே கிட்ட இருந்து டேவிட்டை வார்டுக்கு கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணினேன். நான் ஆஃபீஸுக்கு லீவ் போட்டுட்டு அவன் பக்கத்தில் இருந்து கவனிச்சுக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் அவன் மறுத்துட்டான். மிகவும் அவசியப்படும் போது பக்கத்தில் இருந்தா போதும் நான். விஷ்ணு கான்ஸ்டபிளுக்கு சைகை காட்ட அவர் தண்ணீர் கொண்டு வந்து சோமசுந்தரத்திடம் கொடுத்தார். நன்றி என்று குடித்துவிட்டு தொடர்ந்தான். தினமும் என்னை வந்து பார்த்துட்டு போன்னு சொன்னான். நிச்சயம் செய்வேன். ஒரு நண்பன் என்ற முறையில் அது என் கடமைன்னு சொன்னேன். ஆனால் அந்த கடமையிலேருந்து நான் தவறிட்டேன். அதனால தான் எனக்கு அவனை கடைசியாக பார்க்குற வாய்ப்பு கிடைக்காம போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அவரை போய் பார்க்கலையா? அடுத்த நாள் மட்டும் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் போக முடியல. திருச்சியில் என் மாமனார் சீரியஸாக இருக்கிறதா தந்தி வந்தது. நான் குழம்பி போயிட்டேன். என் மனைவியையும் குழந்தையும் மட்டும் அனுப்பிட்டு நான் தங்கி இருந்து டேவிட்டை பார்த்துக்கலாம்னு முதல்ல யோசித்தேன். ஆட்டோ பிடிச்சிட்டு போய் டேவிட் கிட்ட விஷயத்த சொன்னேன். அவன் மறுத்துட்டான்.
முதல்ல நீ உன் குடும்பத்தை கவனி, அதுக்கு நான் காரணமாயிடக்கூடாதுன்னு சொன்னான். அதுவும் சரிதான். ஆனால் இந்த நிலைமையில் உன்னை நான் எப்படி தனியாக விட்டுட்டு போகிறதுன்னு கேட்டேன். 10 செகண்ட் யோசிச்சுட்டு அவனே ஒரு வழியை சொன்னான். என் தம்பிக்கு தந்தி கொடுத்துட்டு நீ புறப்படு, அவன் வந்து என்னை பார்த்துக்கட்டும், நிலைமை சீராகி நீ திரும்பி வந்ததும் அவன் போகட்டும் என்றான். அது பொருத்தமான யோசனையாக பட்டுச்சு. நான் ஜான் சத்யநாதனுக்கு ஒரு தந்தி கொடுத்துட்டு திருச்சி போயிட்டேன். அங்கே என் மாமனார் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி இனி பிரச்சனை இல்லைங்கிற நம்பிக்கை வர 4 நாள் ஆச்சு. நேற்று தான் திரும்பி வந்தேன். உடனே வார்டுக்கு போய் விசாரித்தேன். நான் போன பிறகு 2 நாளில் ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே டேவிட் இறந்து போயிட்டதாகவும் அவனுடைய தம்பி பாடியை வாங்கிட்டு போயிட்டதாகவும் தகவல் கிடைச்சது. அவன் முகத்தை பார்க்க கூட எனக்கு கொடுத்து வைக்கல. ஜானுக்கு என் வருத்தத்தை தெரிவித்து ஒரு லெட்டரை எழுதி போட்டேன். தன்னந்தனியாளாக ஜான் பாடியை கொண்டு போனான். எங்கே வச்சு அடக்கம் பண்ணான்னு எனக்கு தெரியல. ஜானுடைய விலாசம் சொல்ல முடியுமா? சொல்லிவிட்டு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உதவுமான்னு தெரியல, இருந்தாலும் எனக்கு தெரிந்த விவரங்களை சொல்லிட்டேன் என்றான். விஷ்ணு அவன் சொன்ன விலாசத்தை குறித்து கொண்டார். நவீனை அழைத்து அவனிடம் அதை கொடுத்தார். நவீன் திண்டிவனத்தை காண்டாக்ட் பண்ணி இந்த விலாசத்தில் இருக்கிற ஜானை வரவழைக்கணும் என்றார். எஸ் சார். மிஸ்டர் சோமசுந்தரம், நீங்கள் என்னோட ஜிஹெச்சுக்கு வரணும். எதுக்கு சார்? ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் டேவிட்டை பற்றின விஷயங்களை சொன்னீங்க. முக அமைப்பில் மட்டும்தான் ஒற்றுமையாங்கிறது தெரியணும். அந்த பாடியை ஜிஹெச்சில் பார்மலின்ஸில் ஊறிட்டுருக்கு. நீங்கள் வந்து பார்த்து அடையாளம் சொல்லணும். வரேன் சார். மிதந்து கொண்டிருந்த அந்த உடலை பார்த்தவன் அதிர்ந்தான். இது டேவிட் தான். வெயிட், அவசரப்படாதீங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்குங்க. ஏதாவது வித்தியாசம் தெரியுதா பாருங்க. சார், இந்த பாடியை கொஞ்சம் புரட்ட முடியுமா? என்ன பார்க்க போறீங்க? வலப்புற தொடையை. ஓகே. முயற்சித்து உடலை இடப்புறமாக திருப்பினார்கள். சோமசுந்தரத்தின் குரல் கிரீச்சிட்டது. சந்தேகமே இல்லை, இது டேவிட் தான். தொடைய பாருங்க, 50 பைசா அகலத்தில் ஒரு மச்சம். விஷ்ணுவும் அசந்தார். அத்தியாயம் 8. அண்ணா என்று அலறினான் ஜான். டேவிட்டின் உடலை துணியால் மூடினார்கள். ஜானின் தோளை தட்டிவிட்டு டாக்டர் நகர்ந்தார். கூட இருந்து பார்த்து குணமான பிறகு கூட்டிட்டு போகலாம்னு நம்பிக்கையோடு வந்தேன். அண்ணே, இப்படி கண்ணு முன்னால நீ துடிதுடிச்சு சாகிறத பார்க்க வரலையே. ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? மடார் என்று முகத்தில் அரைந்து கொண்டிருந்தவனை நர்ஸ் அழைத்தாள். நடந்தது நடந்து போச்சு. இப்போ அடுத்து ஆக வேண்டியதை பார்க்கணும். சீக்கிரம் பாடியை கொண்டு போக ஏற்பாடு பண்ணுங்க. நேரம் ஆயிடுச்சுன்னா பாடி மார்ச் வரைக்கும் போயிடும். அப்புறம் எடுத்துட்டு போக ரொம்ப சிரமமாயிடும். எப்படியாவது ஒரு வண்டியை பிடிக்க வேண்டும். பாடியை ஊருக்கு கொண்டு போக வேண்டும். டேவிட் குணமாகி திரும்பி வருவான் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் அம்மா அப்பாவிடம் கடைசி தரிசனத்திற்கு அவன் முகத்தை கொண்டு போய் காட்ட வேண்டும். ஸ்டாண்டுக்கு வந்தான். ஒரு பாடியை எடுத்துட்டு போகணும் என்றான். உற்சாகமாக பீடியை மேலும் ஒரு இழுப்பு இழுத்தபடி ஒரு டாக்ஸி டிரைவர் முன்னால் வந்தான். பாடி தானே? எந்த பாடுன்னு சொல்லு சார், பசங்களை அனுப்புகிறேன், வண்டியில் ஏற்றிடுவானுங்க. எந்த ஊர் போகணும்? திண்டிவனம். பீடியை மேலும் வலித்து தம் கட்டினான். திண்டிவனமா? 150 கிலோமீட்டராவது இருக்கும். 2000 ரூபாய் தரணும் சார். 2000மா? என்கிட்ட 600 ரூபாய் தான் இருக்கு. சாவு கிராக்கி, போயா அப்பால. என்ன விளையாடுறியா நீ? சாரி சார், நாங்கள் ஏழ்மையான குடும்பம். ஆமாம், ஏழைங்களுக்கெல்லாம் இலவசமாக பணம் தூக்கிட்டு போகிறதுக்கு தான் நாங்கள் வண்டி வாங்கி வச்சுருக்கோம். போயா. ஜான் ஆட்டோ பிடித்து சோமசுந்தரத்தின் வீட்டுக்கு போனான். சோமு ஊரில் இல்லை. வேறு வழியின்றி திரும்பினான். இனி பாடியை மார்ச்சுவரியிலிருந்து தான் எடுக்க வேண்டும். விழுந்த பின் தான் முயற்சி செய்ய வேண்டும். இனி திண்டிவனம் கொண்டு போக முடியாது. இங்கேயே சிக்கனமாக அடக்கம் செய்ய முயற்சிக்க வேண்டும். வார்டுக்கு போய் உடனடியாய் தன்னால் பாடியை எடுத்துட்டு போக முடியாது என்பதை தெரிவிக்க வேண்டும். மிஸ்டர், சற்று தள்ளி நின்றிருந்த வெள்ளை அம்பாஸ்டரில் இருந்து அவன் இறங்கி வந்தான். உங்க பேர் என்ன? ஜான். ஜான், ரொம்ப நேரமாக நீங்கள் டாக்ஸி டிரைவர்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை பார்த்தேன். ஆட்டோவில் எங்கேயோ போனீங்களே, உதவி கிடைச்சதா? இல்லை, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். என் காரை உள்ளே கொண்டு வந்து நிறுத்துறேன். இந்த கூலி ஆட்கள் யாரும் வேண்டாம். உள்ளே போய் ஃபார்மாலிட்டிஸை முடிச்சுட்டு என்னை கூப்பிடுங்க. நம்ம 2 பேருமே பாடியை பின் சீட்டில் கிடத்திடலாம். சார், நீங்கள் எப்படி? எனக்கு ஒருத்தரே துன்பப்படும் போது பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா போக முடியாது. அவன் அம்பாஸ்டரை ஹாஸ்பிட்டலுக்குள் கொண்டு வந்து வார்டுக்கு அருகே நிறுத்தினான்.
ஜான் சம்பிரதாயங்களை முடித்துவிட்டு பிணத்தை வாங்கி வந்து காரில் கிடத்தினான். கார் கதவை சாத்திவிட்டு முன்சீட்டுக்கு வந்தார்கள். சார், என்ன, எனக்காக நீங்கள் திண்டிவனம் வர முடியுமா? வாக்கு கொடுத்துட்டேனே. சார், நீங்கள் என்ன தெய்வம்னு சொல்ல போறியா? நோ, நான் மனுஷன்தான். போக போக நீயே புரிஞ்சுக்குவ. அனாதையாக நின்ன போது உதவிக்கு வந்தீங்க. பதட்டத்தில் நான் உங்கள் பேரை கூட கேட்கல. ஸோ வாட்? உதவி செய்கிறவங்களுக்கு திருப்பி செய்ய முடியாமல் போனாலும் மனசார நன்றி நினைக்கணும். சிரித்தான். என் பேர் பிரகாஷ். உங்கள் விலாசம் அப்புறம் எழுதி தர்றேன். ஆனால் ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். இப்போ காரை மெதுவாக நகர்த்தி கேட்டுக்கு வெளியே வந்து திருப்பினான். வெளியே ஜானுடன் பேரம் பேசிய டிரைவர் நின்றிருந்தான். காருக்குள் பிரேதமும் ஜானும் இருப்பதை பார்த்து எரிச்சலில் சொன்னான். அவனவன் தொழிலை ஒழுங்கா செய்ய மாட்டாங்க, சமூக சேவை பண்ணுறாங்க. கார் வேகம் எடுத்தது. ஆனந்த் தியேட்டருக்கு அருகே பிரகாஷ் காரை நிறுத்தினான். ஜான், எப்படியும் உங்கள் ஊருக்கு போக 3 மணி நேரம் ஆகும்ல? ஆகும். டேஷ்போர்டில் இருந்து சிகரெட் பேக்கெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டான். இன்னும் 2 சிகரெட்டு தான். தூக்கம் வரும். இறங்கி போய் ஒரு பேக்கெட் ஃபில்டர் ஃபில்ஸ் வாங்கிட்டு வர்றீங்களா? வாங்கியாரேன் சார். பிரகாஷ் பர்ஸை எடுத்தான். வேணாம் சார், நானே வாங்கிட்டு வரேன். ஜான் காரிலிருந்து இறங்கினான். சற்று தள்ளி இருந்த கடைக்கு போனான். ஒரு பேக்கெட் ஃபில்டர் வில்ஸ் 10 ரூபாயை நீட்டினான். பேக்கெட்டையும் சில்லறையும் வாங்கி பேக்கெட்டில் திணித்து கொண்டான். திரும்பி வந்தபோது கார் அங்கே இல்லை. அத்தியாயம் 9. நான் குழம்பி போயிட்டேன். எதுக்காக அவன் உதவிக்கு வர்ற மாதிரி வந்து எங்கள் அண்ணனோட பாடியை எடுத்துட்டு போனான்னு எனக்கு புரியவே இல்லை. ஒருவேளை கண்ணு அல்லது ஏதாவது உறுப்பை எடுக்கிறதுக்காக இருக்குமா? செத்தும் கொடுத்தாங்கிற மாதிரி டேவிட் யாருக்கோ பயன்பட போறான்னு தோணுச்சு. கொஞ்ச நேரம் மூளை வேர்க்க கையை பிசைஞ்சுக்கிட்டு நின்னேன். அப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சு பிராட்வே வந்தேன். பஸ்ஸில் வீட்டுக்கு போனேன். பக்குவமாக எங்கள் அப்பா அம்மா கிட்ட டேவிட் இறந்து போன விஷயத்த சொன்னேன். நான் மெட்ராஸு போகிறதுக்கு முன்னாலேயே அண்ணன் இறந்துட்டார். பாடி மார்ச்சவரியில் இருந்தது. ஊருக்கு கொண்டு வர பணம் பிரச்சனையாக இருந்தது. அதனால் முறைப்படி அடக்கம் பண்ணுறதுக்கு பதிலாக அவர் உடம்பை மின் சுடுகாட்டுக்கு கொண்டு போய் தகனம் பண்ணிட்டேன்னு ஒரு பொய்யை சொன்னேன். நினைவு சின்னமாக ஒரு கல்லறை கூட இல்லாமல் போச்சேன்னு அவங்க அழுதாங்க. என்னவெல்லாமோ நடந்து போச்சுன்னு நானும் அழுதேன். அதை சொன்ன போதும் ஜான் அழுதான். நீங்கள் ஒரு பொய் சொல்லி உங்கள் குடும்பத்தை சமாளிச்சிட்டீங்க. ஆனால் உங்கள் முட்டாள்தனத்தினால் எங்களுக்கு எவ்வளவு தொந்தரவு தெரியுமா? அந்த காரு காணாமல் போன உடனே நீங்கள் போலீஸை காண்டாக்ட் பண்ணியிருக்கணும். போலீஸை காண்டாக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? பாடியை வேணும்னா கண்டுபிடிச்சி என்கிட்ட கொடுத்துடுவீங்க. திரும்ப நான் அதை எப்படி கொண்டுட்டு போவேன்? ஆல்ரைட், நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். அந்த காரோட நம்பர் என்னன்னு தெரியுமா? தெரியாது. கலரு வெள்ளை. என்ன காரு? அம்பாஸ்டர். அந்த ஆள் எப்படி இருந்தா? பிரகாஷா? நல்லா டீசெண்டாக தான் இருந்தா. அவனை உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா? முடியும் சார். விஷ்ணு ஜானை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே டாக்ஸி ஸ்டாண்டுக்கு வந்தார். இங்கே இருக்கிற டிரைவர்களில் உங்ககிட்ட பேரம் பேசின டிரைவர் இருக்கானான்னு பாருங்க. ஜான் தேடி பார்த்தான். இல்லை. ஓகே, அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த வேற யாராவது டிரைவர் இப்போ இங்கே இருக்காங்களான்னு பாருங்க. அதோ அந்த ஹெட் டிரைவர் அப்போ பக்கத்தில் இருந்தார். அந்த டிரைவர் வரவழைக்கப்பட்டார். சார், கூப்பிட்டீங்களா? ஆமாம். உன் பேர் என்னையா? மாணிக்கம். ஜானை சுட்டி காட்டினார். 20ஆம் தேதி ராத்திரி இவர் இந்த ஸ்டாண்டில் தன் அண்ணனோட பாடியை கொண்டு போக டாக்ஸி கேட்டிருக்கார். போதுமான பணம் இல்லாததால் உன் சகா யாரோ ஒருத்தன் சவாரி வர முடியாதுன்னு சொல்லியிருக்கான். ஞாபகம் வருதா? ஞாபகம் இல்லை சார். கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லு. எங்க சார், தினம் 20 பணம் விழுது. எல்லோரும் எங்ககிட்ட பேரம் பேசுகிறாங்க. நாங்களும் அவங்கக்கிட்ட பேரம் பேசுகிறோம். இதெல்லாம் தினப்படிதானே? விஷ்ணு சற்று தயங்கினார். பிறகு, இதோ பாரியா மாணிக்கம், ஒரு முக்கியமான இன்வெஸ்டிகேஷனுக்காக எனக்கு அந்த டிரைவர் யாருன்னு தெரிஞ்சாகணும். நாளைக்கு இங்கே ஏதாவது நீங்கள் கோல்மால் பண்ணினீங்க, நாளைக்கு ஒரு வண்டியும் இந்த ஸ்டாண்டில் நிற்காது. சார், ஞாபகம் வந்தால் சொல்ல மாட்டேனா? ஐயா, கோபப்பட்டீங்கன்னா எங்கள் பொழப்பு தான் கெட்டு போகும். சரி, அதுக்கப்புறம் நடந்ததை சொல்கிறேன். கொஞ்சம் யோசித்து எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும்.
டிரைவர் கேட்ட தொகையை இவரால் கொடுக்க முடியாமல் போனதால் இவர் திணறிட்டு இருந்தபோது ஒரு ஒயிட் அம்பாஸ்டர் காரில் வந்தவர் ஹெல்ப் பண்ணியிருக்கார். அந்த காரில் இவர் பாடியை கொண்டு போகிறத பார்த்த டிரைவர் அவனவன் தொழிலை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க, சமூக சேவை பண்ண வந்துட்டாங்க அப்படின்னு கத்தி இருக்கிறான். அப்போ நீ அவன் பக்கத்தில் இருந்திருக்க. இப்போ சொல்லு, யார் அந்த டிரைவர்? மாணிக்கத்தின் முகம் பிரகாசமாயிற்று. ஞாபகம் வந்துடுச்சு சார், அது ராமசாமி. அந்த காரில் அம்பாஸ்டரில் போன ஆள் யாரு? தெரியாதுங்க. பின்ன எப்படியா அவன் கமெண்ட் அடித்தான்? அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவன் வந்த உடனே என்னை வந்து பார்க்க சொல்லு. சரியாக 52 நிமிடத்தில் ராமசாமி ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தான். ஜான் அவனை பார்த்ததும், இந்த டிரைவர் தான் என்றான். வாயா, உன் பேர் என்ன? ராமசாமி சார். இந்த 20ஆம் தேதி இவர் ஒரு பாடியை திண்டிவனம் கொண்டு போகணும்னு சொன்னபோது தகராறு பண்ணியாமே? தகராறு எதுவும் பண்ணல சார். இப்போ பெட்ரோல் விற்கிற விலையில் அவர் வச்சிருந்த 600 ரூபாய்க்கு பாடியை கொண்டு போக முடியாதுன்னு சொன்னேன். சரி, அது வரைக்கும் நியாயம். ஒருத்தர் உதவி பண்ணி காரில் ஏற்றிக்கிட்டு போனதை பார்த்துட்டு கிண்டல் பண்ணினியாமே? அதெல்லாம் இல்லை சார். இந்த பொய்யெல்லாம் உதவாது. அவனவன் தொழிலை ஒழுங்காக செய்ய மாட்டான். வந்துட்டானுங்க சமூக சேவை செய்யன்னு நீ சொல்லியிருக்க. அதுக்கு என்ன அர்த்தம்? தலை குனிந்தான். சொல்லு, ஏன் அப்படி சொன்ன? சார், டாக்டருங்க வெளியே பேஷண்ட்டுக்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க. அவங்க என்ன யோகியமாவா தொழில் பண்ணுறாங்க? அப்படி இருக்கும்போது எங்களை மாதிரி டாக்ஸி டிரைவருங்க பிழைப்பில் மண்ணை போட்டால் என்ன சார் பண்ணுறது? அதுதான் வயிற்றுச்சல்ல பேசினேன். அந்த காரை டாக்டராக ஓட்டிட்டு போனார். ஓட்டிட்டு போனது யாருன்னு நான் பார்க்கல. ஆனால் அந்த காரு டாக்டருடையது. எந்த டாக்டர்? டாக்டர் ஸ்ரீகாந்த். எப்படி அவ்வளவு நிச்சயமாக சொல்கிறேன்? டாக்டருங்க கார் நம்பரெல்லாம் எனக்கு மனப்பாடம் சார். அத்தியாயம் 10. நவீன். இப்போது அந்த கொலை எப்படி நம்மளை டைவர்ட் பண்ணுற மாதிரி ஜோடிக்கப்பட்டதுங்கிறதையும், விஜயாவை கொன்றவனும் ஜானை ஏமாத்திட்டு டேவிட்டோட பாடியோட கொண்டு போனவனும் ஒரே ஆள் தாங்கிறத தீர்மானிக்கலாம் இல்லையா? எஸ் சார். கொலையாளி ரொம்ப வக்கரமானவனாக இருக்கணும். இல்லைன்னா அந்த ராத்திரியில் ஒரு கொலைக்கு பிறகு இவ்வளவு தீர்மானமாக செயல்பட்டு நம்மளை டைவர்ட் பண்ணியிருக்க மாட்டான். கொலையாளி யாரு? டாக்டர் ராம்நாத்தா இருக்கலாம், அல்லது ஸ்ரீகாந்தா இருக்கலாம். ராம்நாத்துடைய பல் அமைப்பை ஃபாரன்சிக்கில் கம்பேர் பண்ணி ரிசல்ட் வந்துடுச்சு. விஜயாவின் கன்னத்தில் ஏற்பட்ட காயத்துக்கு அவர் பொறுப்பில்லை. அதனால் நாம் இப்போ டாக்டர் ஸ்ரீகாந்தை பார்க்க போகிறோம். இந்த நேரத்தில் அவர் வீட்டுக்கு போயிருப்பார் இல்லையா? நவீன் கை கடிகாரத்தை பார்த்துவிட்டு எஸ் சார் என்றார். வாங்க போகலாம். ஜான், நீங்களும் வாங்க. ஜீப்புக்கு வந்தார்கள். ஸ்ரீகாந்தின் வீட்டுக்கு வந்தார்கள். அழைப்பு மணியின் சுவிட்சை அமுத்தினான் விஷ்ணு. யார்? ஸ்ரீகாந்தின் மனைவி கதவை திறந்தாள். டாக்டரை பார்க்கணும். அவர் இன்னும் வரலையே. ஹாஸ்பிட்டலில் இருப்பாரா? இல்லை, 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவார். சில நேரங்களில் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு தாமதமாக வருவார். ஐசி, வேற எங்கேயும் போகிறதா உங்ககிட்ட சொன்னாரா? இல்லை. ஸோ லேட்டானாலும் வீட்டுக்கு வருவார். ஆமாம். ஓகே, நாங்கள் காத்திருக்கிறோம். அவள் சற்று குழப்பத்துடன் நின்றிருக்க அவளை கடந்து டிராயிங் ரூமுக்கு வந்தார்கள். 1 நிமிட அவகாசத்துக்கு பின் அவள் அங்கே வந்து, கூலாக ஏதாவது சாப்பிட்றீங்களா என்றாள். எஸ் ப்ளீஸ். விலகினாள். திரும்பி வந்த பொழுது 3 டம்ளர்களில் ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வந்தாள். நன்றி மேடம். மேடம், டாக்டர் ஹாஸ்பிட்டலில் விட்டு புறப்பட்டுட்டாரான்னு ஃபோனில் விசாரிச்சு பாருங்களேன். ஃபோன் ஹாலில் இருந்தது. டிராயிங் ரூம்லிருந்து நேரடி பார்வையில் இருந்தது. மெல்ல பேசினாலும் தெளிவாக கேட்கிற தூரம். அவள் ஃபோனை நெருங்கினாள். விசாரித்தாள். அப்படியா? எத்தனை மணிக்கு? 1:30க்கேவா? ஐசி, நன்றி. ரிசீவரை சாத்திவிட்டு அவர்களிடம் வந்தாள். புறப்பட்டுட்டாராம். வேற எங்கேயோ போயிருப்பார். நேரமாகும்னா என்னிடம் சொல்லியிருப்பார். அதனால் சீக்கிரமே வந்துடுவார்னு நினைக்கிறேன். உட்காருங்க மேடம். இல்லை, உள்ள வேலை இருக்கு. ஒரு சின்ன என்கொயரி. தயக்கத்துடன் உட்கார்ந்தாள். இறந்து போன விஜயாவை உங்களுக்கு பழக்கம்தானே? பழக்கம்தான், ஆனால் நெருக்கம் இல்லை. ஐசி, அவங்க இறந்து போன அன்னைக்கு ராம்நாத் உங்கள் வீட்டில் இருந்தார் இல்லையா? ஆமாம், வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தார். எத்தனை மணி வரைக்கும்? தெரியாது. நான் 12 மணிக்கெல்லாம் தூங்கிட்டேன்.
ஐசி, விஜயா இறந்து போன அன்றே ராம்நாத் உங்கள் வீட்டில் வீடியோ பார்த்துட்டு இருந்ததா சொன்னீங்க. அவரை தவிர வேற யாராவது கூட இருந்தாங்களா? ஒரு கணம் தயங்கிவிட்டு இல்லை என்றாள். நன்றி மேடம். அவள் எழுந்து போனாள். ஒற்றை நிமிடம் அமைதியாக உட்கார்ந்திருந்த விஷ்ணு எழுந்தார். ஜான், என்னோட வாங்க. சற்று தள்ளி ஸ்ரீகாந்தின் புகைப்படம் பெரிதாக மாட்டப்பட்டிருந்தது. ஜான். சார். அதோ அந்த புகைப்படத்தை பார். ஜான் சலனமில்லாமல் பார்த்தான். நீ சொன்ன பிரகாஷ் அவரா? இல்லை. ஸ்ரீகாந்தின் மனைவி ஹாலுக்கு வந்தாள். ஏதாவது வேணுமா சார்? எதுவும் வேணாம். அங்கேயே உட்கார்ந்துருக்க போர் அடிச்சுது. அதனால தான் இப்படி எழுந்து ஹாலுக்கு வந்தோம். நீங்கள் வேணும்னா கிளம்புங்க. அவர் வந்ததும் சொல்லி ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறேன். இல்லை, ஒரு ½ அன் அவர் வெயிட் பண்ணி பார்க்குறோம். அதன் பிறகும் டாக்டர் வரலன்னா நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் சொல்லிடுங்க. சரி. மீண்டும் டிராயிங் ரூமுக்கு வந்து உட்கார்ந்தார்கள். நவீன். சார். ஜான், ஸ்ரீகாந்த் படத்தை பார்த்த பிரகாஷ் டாக்டர் ஸ்ரீகாந்த் இல்லை, ராம்நாத்தா இருக்குமோ? நவீன், நான் ஒன்று பண்ணுறேன். நான் காத்திருந்து ஸ்ரீகாந்தை பார்த்து விசாரிச்சுட்டு வர்றேன். நீங்கள் இவரை கூட்டிக்கிட்டு ராம்நாத் வீட்டுக்கு போங்க. ஓகே சார். நவீனும் ஜானும் வெளியேற விஷ்ணு மட்டும் காத்திருந்தார். அடுத்த 10வது நிமிடத்தில் வெள்ளை அம்பாஸ்டர் போர்ட்டிகோவில் வந்து நின்றது. ஸ்ரீகாந்த் உள்ளே வந்தான். இன்ஸ்பெக்டரை பார்த்து முகம் கருத்தான். உடனே சமாளித்து கொண்டான். ஹலோ இன்ஸ்பெக்டர், என்ன இவ்வளவு தூரம்? உங்களை பார்க்கத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? உட்கார்ந்தான். விஜயா கொலை சம்பந்தமான என்கொயரி தான். ஐசி, ஏற்கனவே ஒரு முறை வந்தீங்களே? எஸ். உங்களுக்கு ஒன்றும் அதில் சிரமம் இல்லையே? இட்ஸ் ஆல்ரைட். விஜயா இறந்து போன அன்று நீங்களும் ராம்நாத்தும் வீடியோ பார்த்துட்டு இருந்ததா சொன்னீங்க. ஆமாம். உங்களோட வேற யாராவது இருந்தாங்களா? என் மச்சினன் ராகவன் இருந்தான். வேற நண்பர்கள் யாராவது? யாரும் இல்லை. ஹாலில் ஃபோன் ஒலித்தது. ஸ்ரீகாந்த் எழுந்து போனான். அவன் மனைவி எதிரே வந்தாள். எப்போ வந்தீங்க? இப்போதான். ரிசீவரை எடுத்தான். ஹலோ, டாக்டர் ஸ்ரீகாந்த் ஐயர். இன்ஸ்பெக்டரா? ஜஸ்ட் அ மினிட். இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு தான் ஃபோனு. விஷ்ணு எழுந்து போய் ஃபோனை பிடித்தார். விஷ்ணு ஹியர். நான் நவீன் பேசுகிறேன். எங்கிருந்து? டாக்டர் ராம்நாத் வீட்டில் இருந்து. அவர் இருந்தாரா? ஜான் என்ன சொல்கிறார்? என்ன ரிசல்ட்? 0. நோ ப்ராப்ளம். நான் இங்கேயே இருக்கேன். நீங்கள் இங்கே வாங்க. ரிசீவரை வைத்தார். சாரி டாக்டர், இன்னும் சில கேள்விகள். ஓகே. டிராயிங் ரூமுக்கு வந்தார்கள். அன்னைக்கு உங்கள் மைத்துனரும் இருந்ததா சொன்னீங்க. அவருக்கும் ராம்நாத் ஃபேமிலியோட பழக்கம் உண்டா? உண்டு. இன்ஃபேக்ட் விஜயாவும் என் ஒய்ஃபும் ஒரே ஊர், தஞ்சாவூர்காரங்க. அப்படியா? உங்கள் மனைவி சொல்லவே இல்லையே. சொல்கிற அளவுக்கு அது அவசியம் இல்லைன்னு நினச்சிருக்கலாம். மேபி. உங்கள் மைத்துனர் இங்கே ஒர்க் பண்ணுறாரா? இல்லை, படிக்கிறான். மெடிக்கல் கிடைக்கல, அதனால் பிஃபார்ம் படிக்கிறான். உங்களோட தான் இருக்காரா? இல்லை, மண்ணடியில் ரூமு, புது தெரு, நம்பர் 113. விஷ்ணு குறித்து கொண்டார். ஸ்ரீகாந்த் குழப்பமுடன் அவரை பார்த்தான். அவரிடமும் ஒரு ஃபார்மல் என்கொயரி பண்ணணும். டாக்டர், உங்கள் மைத்துனருடைய ஃபோட்டோ ஒன்று வேணுமே. ஃபோட்டோவா? எதுக்கு? தேவை டாக்டர். உங்கள் மோட்டிவ் என்னன்னு எனக்கு புரியலை. நத்திங். ஒரு சிக்கலான குழப்பமான கொலை வழக்கை விசாரிக்கும் போது சம்பந்தமே இல்லாத ஒருத்தருடைய ஃபோட்டோ உங்களுக்கு எதுக்கு? விசாரிக்க போகும்போது அவரை எங்களுக்கு அடையாளம் தெரியணுமே. ஸ்ரீகாந்த் அதை நம்பவில்லை. இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க, போலீஸு, அது ஒரு பிரஜையின் கடமை. வெயிட் அ மினிட். உள்ளே சென்றான். போர்ட்டிகோவில் ஜீப் வந்து நிற்க நவீன் ஜானுடன் வந்தான். ஜான், ராம்நாத்தை பார்த்தீங்களா? அவர் இல்லை சார். ஆர் யூ ஷூர்? ஷூர். 3ஆம் நிமிடத்தில் ஸ்ரீகாந்த் புகைப்படம் கொண்டு வந்தான். சம்பவம் நடந்த அன்னைக்கு இவங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தபோது டாக்டரோட மைத்துனரும் இங்கே இருந்திருக்கார். பேர் ராகவன். புகைப்படத்தை நவீனிடம் கொடுத்துவிட்டு நவீனின் பக்கத்தில் இருந்த ஜானின் முகத்தை பார்த்தார். அத்தியாயம் 11. விஷ்ணு எதிர்பார்த்தபடியே ஜானின் முகம் கருத்தது. சார். என்ன ஜான்? இவன்தான் சார், இந்த போட்டோவில் இருக்கிறவன் தான். ஸ்ரீகாந்தின் பக்கம் திரும்பினார். டாக்டர், விஜயாவை கொன்ற கொலையாளி சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்க காரை உபயோகப்படுத்தி இருக்கான்னு எங்களுக்கு நம்பிக்கையான தகவல் வந்திருக்கு. அந்த ராத்திரியில் உங்க காரை எடுத்துட்டு போனது யாருன்னு சொல்ல முடியுமா? இன்ஸ்பெக்டர், ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு இப்போ நீங்க ஆளக்கடிக்க வந்திருக்கீங்க. யாரோ ஒருத்தன் வீட்டில் புக விஜயாவும் அவனும் போராடி ஒரு சேர இறந்து கிடக்கிறத எல்லோரும் பார்த்தோம்.
அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இப்படி அனாவசியமா நீங்க என்ன கேள்வி கேட்கறது? நான் உங்க மேல மான நஷ்ட வழக்கு போட வேண்டி இருக்கும் சார். டாக்டர், நீங்க கோபப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. உங்க காரை கொலையாளியை உபயோகப்படுத்தினதுக்கு எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, ஐ விட்னஸ் இருக்காங்க. நோ, என் கார் சாவியை டேபிள் மேல தான் போட்டு வச்சிருந்தேன். ஆனா அது ஒரு கிரிமினல் கையில் கிடைக்க வாய்ப்பே இல்லை. உங்க வீட்டில் இருந்த அந்த நேரத்தில் இருந்த ராகவன் அதை எடுத்து உபயோகப்படுத்தி இருக்கலாமே. வாட் யூ மீன்? அப்போ ராகவனா? நோ, யூ ஆர் ராங். அவனுக்கு பூஞ்ச மனசு. அவனை போய் கொலை அது இதுன்னு. நோ, உறவு உங்க கண்ணை மறைக்குது. நீங்க உங்க மைத்துனருக்கு பூஞ்ச மனசுன்னு சொல்றீங்க. பட் நடந்திருக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது அவருடைய மனசு எவ்வளவு வக்கரமானதுன்னு எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. நோ, நீங்க ஏதோ தவறான ஒரு தகவலை சொல்றீங்க. உங்க மைத்துனர் இப்போ கிளாஸ்ல இருப்பாரா? இல்ல, ரூமுக்கு திரும்புற நேரம். ரூம்ல ஃபோன் இருக்கா? இல்ல. பக்கத்துல எங்கேயாவது? இல்ல. ஓகே, நாங்க நேரா போறோம். அவரை பார்த்து பேசிட்டா உங்க நம்பிக்கை சரியா தவறான்னு புரிஞ்சிடும். புறப்பட்டார்கள். இன்ஸ்பெக்டர், நானும் வர்றேன். வாங்க. ஜீப் புறப்பட்டது. மண்ணடி புதுத்தெருவின் முனையில் ஜீப்பை நிறுத்தினார்கள். நடந்தார்கள். 113 சற்று பெரிய வீடு. சார், பவர் கிளாஸில் வலது கண் பெரிதாக தெரிய, யார் வேணும் என்று கேட்டபடி வெளியே வந்த பெரியவர் ஜராசாரில் போட்டு வெளுத்த வேட்டியும் வெள்ளை சட்டையும் அணிந்திருந்தார். யூனிஃபார்மில் இருந்த விஷ்ணுவையும் நவீனையும் பார்த்து அதிர்ந்தார். போலீஸா? ஆமாம். இங்கே ராகவன் இருக்காரா? அதற்குள் அவர் ஸ்ரீகாந்தை அடையாளம் புரிந்து கொண்டு, என்ன சார், குடும்ப பிரச்சனையா என்று கேட்டார். ஸ்ரீகாந்த் மௌனமாக தலை குனிந்தான். இருக்காரா? வந்துட்டாரான்னு தெரியல. அதுதான் அவர் போர்ஷனுக்கு போனார்கள். கதவு திறந்தே இருந்தது. உள்ளே யாரும் இல்லை. பிரம்மச்சாரி அறையாய் குறுக்கில் 2 கயிறு கொடிகளும் சுவரில் 2 கோட் ஸ்டாண்டுகளும் இருந்தபோதும் சில காலியான ஹேங்கர்களையும் புறக்கணித்து துணிகள் கீழே இறைந்திருந்தன. காலரில் மட்டும் அழுக்கு வைத்திருந்தன. 2 டேபிள்கள், அவற்றுக்கு எதிரே நாற்காலிகள். டேபிளில் ஒன்றில் ஆஸ்ட்ரே நிரம்பி இருந்தது. தரையிலும் ஆங்காங்கே சிகரெட் துண்டுகள் சிதறி கிடந்தன. ரூம்ல யாருமே இல்லையே. இல்லைன்னா திறந்திருக்காதே. பெரியவர் உள்ளே வந்து சுற்றி பார்த்தார். கதவோரம் இருந்த ஷூக்களை பார்த்தார். ராகவன் இல்லைன்னாலும் மகேந்திரன் இருப்பான். யாரையும் காணோமே. அவரே பாத்ரூமுக்கு போய் கதவை தட்டினார். மகேந்திரா? மகேந்திரன் வெளியே வந்தான். ராகவனை தேடி போலீஸ் வந்திருக்கு. போலீஸா? மகேந்திரன் அவசரமாக பிழிந்த துணிகளையும் மக்கையும் தூக்கி பக்கெட்டில் போட்டுக்கொண்டு வந்தான். ராகவன் இன்னும் வரல சார். எப்போ வருவார்? வர்ற நேரம்தான். சரி, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். உட்காருங்க சார் என்று கட்டிலை காட்டினான். உட்கார்ந்தார்கள். மகேந்திரன் கொடியிலிருந்த துணிகள் ஒதுக்கி ஈரத்துணிகளை விரித்து போட்டான். ஸ்ரீகாந்தை பார்த்து, ஏதாவது ப்ராப்ளமா சார் என்று கேட்டான். ஸ்ரீகாந்த் ஒரு முறை விஷ்ணுவை பார்த்துவிட்டு மௌனம் சாதித்தான். மிஸ்டர் மகேந்திரன் சார், உங்க ரூம்மேட்டோட உடைமைகள் எங்கே? சற்று தயங்கினான். இது பேச்சுலர் ரூம், உடைமைகள்னு ஒன்றும் இல்லை. அந்த டேபிளில் இருக்கிறதெல்லாம் அவனுடைய பொருட்கள். பக்கத்தில் இருக்கிற புக் ஷெல்ஃபும் அதில் இருக்கிற புக்ஸும் அவருடையவை. ஐசி. விஷ்ணு அந்த டேபிளை நெருங்கினார். மேலே கோள வடிவ கண்ணாடி, அதன் கீழே சீப்பு, முள்ளம்பன்றியாய் சிலிர்த்த பிரஷ், பற்பசை, கிரீம், 4 வார பத்திரிகைகள். டிராவை இழுத்தார். திறந்து கொண்டது. உள்ளே நிறைய காகிதங்கள். கீழே சில தனி சாவிகள், கொஞ்சம் சில்லறை. பேப்பர்கள் எடுத்து வெளியே போட்டார். பெரும்பாலும் எழுதப்படாதவை, அபூர்வமாக கொஞ்சம் தாள்களில் எழுதப்பட்டிருந்தது. படித்து பார்த்தார். எல்லாவற்றிலும் காதல் இருந்தது, சோகமும் இருந்தது. உங்க ஃப்ரெண்டு கவிதை எழுதுவாரா? எப்பவாவது அபூர்வமா எழுதுவான் சார். பத்திரிகைகளுக்கு அனுப்புவாரா? எனக்கே காட்ட மாட்டான். ஏதோ அவன் திருப்திக்கு எழுதி அவனே படிச்சுட்டு போட்டு வைப்பான். நல்லா எழுதுவாரா? நல்லா தான் இருக்கும். ஆனா என்ன ஆனா? ஸ்டீரியோ டைப்பு, எல்லாத்துலேயும் சோகம். ஏன் அப்படி? யாரோ ஒரு பொண்ணு அவனை ஏமாத்திட்டாளாம். யார் அந்த பொண்ணு? தெரியல. அவன் இங்கே வர்றதுக்கு முன்னால தஞ்சாவூர்ல ஒரு லவ் ஃபெயிலியர். விஷ்ணு ஸ்ரீகாந்தை பார்த்தார். இது உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியும். உங்களுக்கு அவன் காதலிச்ச பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிருக்கும்.
ஆமாம். யார் அந்த பொண்ணு? ஸ்ரீகாந்த் பதில் சொல்லாமல் சுவரை வெறித்து கொண்டிருந்தார். டாக்டர், நான் கேட்ட கேள்விக்கு பதிலே. ஒருத்தன் மேல சந்தேகம் வரும்போது எல்லாமே அவனுக்கு எதிரே வந்து அணிவகுத்து நிற்கும். டாக்டர், இந்த மாதிரி விளக்கமெல்லாம் தேவையில்லை. அந்த பொண்ணோட பேரை சொல்லுங்க. விஜயா. இந்த விவரங்களை எல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லாம திட்டமிட்டு மறைச்சிட்டீங்க இல்ல? பின்ன ஏன் இது எல்லாம் என்கிட்ட சொல்லலை? காரணம், நான் உங்களைப் போல ராகவனை சந்தேகப்படலை. ஆல்ரைட், இப்போ சொல்லுங்க டாக்டர், 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் விரும்பினாங்களா இல்லை ஒருதலை ராகமா? 2 பேருமே விரும்பியிருக்காங்க. ஆனால் அவள் துரோகம் பண்ணிட்டாள். அப்படியா? ஆமாம். அப்பா பார்த்த மாப்பிள்ளை ஒரு டாக்டர். உடனே அந்த பொண்ணு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு இவனை உதறிடுச்சு. எங்கப்பா ரொம்ப கோபக்காரர். அவர்கிட்ட நான் உண்மையை சொல்ல முடியலை. என்னை மறந்துடுங்கன்னு டைலாக் பேசி கழட்டிட்டா. இவன் தான் காதல் படிப்பு எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு பைத்தியமாக அலைஞ்சான். உங்கள் மைத்துனரின் காதலி தான் டாக்டர் ராம்நாத்தை கட்டிக்க போகிற பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியாது. அவங்க திருமணமெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இவனுடைய டல்னஸை எங்கள் மாமனார் சொல்ல விசாரித்த போது தான் எனக்கு விஷயமே தெரிய வந்தது. நான் அவனுக்கு ஆறுதல் சொன்னேன். ஒரு பொண்ணால் மனசை மாற்றிக்க முடியும்னா ஆனால் ஏன் முடியாது? எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவான்னு நினச்சி மறந்துடு. இவ என்ன, இவளை விட 4 மடங்கு பெட்டரான பொண்ணு உனக்கு நானே பார்த்து கல்யாணம் செய்து வைக்கிறேன்னு சொன்னேன். உங்கள் அட்வைஸை அவர் ஒத்துக்கிட்டாரா? ஆமாம். அதுக்கப்புறம் தான் அவன் இங்கேயே படிக்க ஆரம்பித்தான். அதற்கு பிறகு ராகவனும் விஜயாவும் சந்திச்சதுண்டா? அபூர்வமா 2 தடவை என் வீட்டுக்கு ராம்நாத் நேராக அவளை கூட்டிட்டு வருவான். அந்த மாதிரி சமயத்தில் ராகவனும் வந்தபோது ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க நேர்ந்தது. அப்போ அவங்க நடவடிக்கை எப்படி இருந்துச்சு? ஒருவருக்கொருவர் அறிமுகமே இல்லாத அந்நியர்கள் போல ரொம்ப நாகரிகமாக நடந்துக்கிட்டாங்க. உங்கள் வீட்டை தவிர வெளியே அவங்க சந்திச்சிருக்கலாமே? இருக்காது. ராகவன், விஜயாவின் காதல் ராம்நாத்துக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஏன், என் மனைவிக்கு கூட அது தெரியாது. அப்படியா? ஆமாம். ராகவன் என்கிட்ட மட்டும் விஷயத்தை சொன்னான். யாரிடமும் இதை சொல்லாதேன்னு நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணினேன். தன்னை ஏமாத்திட்டாள்ன்ற வெறி ராகவனுக்கு அவன் மேலே இருந்திருக்கும் இல்லையா? அவ சந்தோஷமா வாழ்ந்திருந்தா இருந்திருக்கும். யூ மீன் டாக்டர் ராம்நாத்துக்கும் அவளுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை. அது ராகவனுக்கு தெரியுமா? நான் சொல்லியிருக்கிறேன். ஏன், தன்னை திட்டமிட்டு ஏமாத்திட்டு போனவ சந்தோஷமா இல்லைங்கிறது அவனுக்கு ஒரு ஆறுதலை தரும்னு நினச்சேன். சாடிசம். எஸ், ஒருவேளை அது ஆறுதலை தர்றதுக்கு பதிலாக அவளை டெம்ப் செய்திருக்கலாமே. ஸ்ரீகாந்த் மௌனமாக இருந்தான். விஷ்ணு வாட்சை பார்த்தார். மிஸ்டர் மகேந்திரன், ராகவன் எப்பவுமே இப்படித்தான் தாமதமாக ரூமுக்கு வருவானா? இல்லை சார், ரெகுலராக காலேஜிலேருந்து ரூமுக்கு வந்துட்டு தான் எங்கேயும் போவான். இப்போ 4-5 நாளாக தான் இப்படி. நேற்று கூட காலேஜ் விட்டு நேராக பீச்சுக்கு போயிட்டு இருட்டுற வரைக்கும் அங்கே உட்கார்ந்துட்டு இருந்துட்டு அப்புறம்தான் ரூமுக்கு வந்து சாப்பிடாம கூட படுத்துக்கிட்டான். அப்படியா? ஓகே. விஷ்ணு புக் செல்ஃபை தொட்டார். சிகப்பு நிற அட்டையுடன் டைரி கண்ணில் பட்டது. டைரி எழுதுவானா? புரட்டினார். 20ஆம் தேதியிலிருந்து டைரியின் பக்கங்கள் காலியாக இருந்தன. நீங்கள் சொன்ன மாதிரி 4-5 நாளாக தான் குழப்பம். டைரியின் முதல் பக்கத்தை பார்த்தார். அங்கே ஒரு கவிதை இருந்தது. உணவின்றி சில நாள், நீரின்றி சில மணிகள், காற்றின்றி வாழ்வதேது? நீ என் சுவாசம். விஷ்ணு 2 முறை படித்தார். மகேந்திரன், இதை பாருங்க. பார்த்தான். நான் பார்த்துருக்கேன் சார். இதுக்கு என்ன அர்த்தம்? காதலியை நினச்சி உருகிறானா? ஆமாம் சார். ஆனால் அந்த காதலி யாருன்றத அவன் சொன்னதே இல்லை. வெளியே அரவம் கேட்டது. சார், ராகவன் வர்றான். ஜான், நீங்கள் மட்டும் அந்த கதவோரம் நில்லுங்க. ஜான் நகர்ந்து போய் கதவருகே சுவரையொட்டி நின்றான். வாசலில் பிரவேசித்த ராகவன் சற்று அதிர்ந்தான். அத்தான் ஸ்ரீகாந்துடன் போலீஸ். ஏற்கனவே தாடி வளர்த்து கண்களுக்கு கீழே கருவளையம் வாங்கி கன்னத்தில் எலும்புகள் துருத்தி நிறைய சோகம் வைத்திருந்த அவன் முகத்தில் களைப்பு படர்ந்தது. நிலை படியருகே நின்றான். வாங்க மிஸ்டர் பிரகாஷ் என்றார் விஷ்ணு. அத்தியாயம் 12. என் பெயர் ராகவன் என்று உள்ளே வந்தான். விஷ்ணு புன்னகைத்தார்.
ஸ்ரீகாந்தை பார்த்து, என்னத்தான் இது, ரூம்ல போலீஸு, பெயர் குழப்பம் வேற. விஷ்ணு சொன்னார், நாங்க உங்களை ராகவன்னு தான் சொல்றோம், பட் அவர் தான் உங்களை பிரகாஷ்னு சொல்லி குழப்பறார். ராகவன் திரும்பி கதவோரம் நின்றிருந்த ஜானை பார்த்தான். அதிர்ச்சியடைந்து ஒரு கணம் ஸ்தம்பித்தான். அடுத்த வினாடியே பின்வாங்கி வெளியே ஓட முயன்றான். நவீன் பாய்ந்து அவன் பின்னங்கழுத்து சட்டையை பற்றி உள்ளே இழுத்து போட்டான். ராகவன் விபரீதமாக தரையில் பரவினான். எழுந்திரு, உட்காரு, நாற்காலியை காட்டினான் நவீன். ராகவன் தடுமாற்றத்துடன் நாற்காலியில் உட்கார்ந்தான். ராகவன், விஜயாவை நீ கொலை செய்தது ப்ரூஃப் ஆயிடுச்சு. உன் ஸ்டேட்மெண்ட்டு தான் பாக்கி. எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. டேவிட்டை மட்டும்தான் நீ கொன்னியா? டேவிட் யாரு? உனக்கு தெரியாதுல்ல? தெரியாது. இந்த ஜானை பார்த்து இப்ப மிரண்டு போனியே, இவரோட அண்ணன் தான் டேவிட். விஜயாவின் பிணத்துக்கு எதிரே இருந்த அவருடைய பிணம் ஆரம்பத்தில் எங்களை குழப்பிடுச்சு. இப்ப தெளிவா இருக்கும். நடந்தது என்னன்னு நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? அத்தான், இன்ஸ்பெக்டரை என்னை மிரட்டுறார், நீங்க சும்மா பார்த்துட்டு இருக்கீங்களே. ஸ்ரீகாந்த் ஓரடி முன்னால் வந்தான். இன்ஸ்பெக்டர், நீங்க அவனை துன்புறுத்துறத என்னால பொறுத்துக்க முடியாது. டாக்டர், இந்த குற்றத்தில் உங்க காரு சம்பந்தப்பட்டிருக்கு. உங்க மைத்துனர் தான் குற்றவாளி. குற்றவாளிக்கு ஆதரவா நீங்க செயல்பட்டா இந்த குற்றத்தில் உங்க பங்கு என்னன்னு நாங்க யோசிக்க நேரும். மிரட்டுறீங்களா? முடிஞ்சா என்னை கூட அரெஸ்ட் பண்ணுங்க. மகேந்திரா, பக்கத்தில் எங்கே ஃபோன் இருக்கு? டாக்டர், படிச்ச உங்ககிட்ட இருந்து நாங்க ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறோம். நோ, ஒரு லாயரை பார்க்க போறோம். ப்ளீஸ் செய்யுங்க டாக்டர். பட் ராகவனை நீங்க கூட்டிட்டு போக முடியாது. அவரை நாங்க அரெஸ்ட் பண்றோம். ஸ்ரீகாந்த் கோபத்துடன் வெளியேறினான். ராகவன் நடந்தது என்னன்றத இப்ப நீ சொல்ல போற. அதை சொல்ல உனக்கு 2 வழியுண்டு. ஒன்று, உடம்புல துளியும் சேதமில்லாம இப்பவே சொல்றது. இன்னொன்று, நாயடி வாங்கி உண்மையை கக்கிறது. உன்னோட சாய்ஸு எது? ராகவன் முகம் கருத்தான். கமான் சொல்லு. ராகவன் அப்பொழுதும் மௌனம் சாதித்தான். ஓகே, ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுவோம். ராகவன் ஜீப்பில் ஏற்றப்பட்டான். ஸ்டேஷனுக்கு போனார்கள். ராகவனை லாக்கப்பில் பூட்டினார்கள். களைப்பாக ஸ்டேஷன் பெஞ்சில் விழுந்த ஜான் கேட்டான், சார், இவர் பெரிய இடத்து ஆளாயிருக்காரு, உண்மையை ஒப்புக்கவும் மாட்டேங்கிறாரு. நவீன் சிரித்தான். இப்போ ஒப்புக்கொள்வான். அவன் வக்கரமான கொலைகாரன் தான். ஆனா அவன் உடம்பு ரொம்ப பூஞ்சை. நவீன் லாக்கப்புக்கு போனான். ராகவனை ஜட்டியோடு நிறுத்தினான். முதல் அடியில் வாய் கரிக்க ராகவன் மிரண்டான். கடவாயோரம் AB நெகட்டிவ் ரத்தம் எட்டி பார்த்தது. நவீன், ரத்தம் வருதே என்றார் விஷ்ணு. சாரி சார், இனிமே வராது. நவீன் ரத்தம் வெளிவராத இடங்களில் லத்தியால் தாக்கினான். 5வது அடிக்கு முன் ராகவன் மண்டியிட்டான். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், அடிக்காதீங்க. சொல்லு. நான் விஜயாவை ஆழமாக காதலிச்சேன். ஒரு நாள் இதே கையால அவளை கொல்வேன்னு நினைச்சது கூட கிடையாது. ஆனா அவ என்ன சுலபமா விலக்கிட்டு அப்பா பார்த்த வசதியான மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்டிட்டா. நான் அவளை மறக்க முடியாம அவதிப்பட்டேன். ஆனா எங்க அத்தானோட அட்வைஸை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சேன். ஆனா விதிவசமா அவ டாக்டர் ராம்நாத்தோட மனைவியானதால அடிக்கடி அவளை பார்க்க நேர்ந்தது. மறந்த ஆசை மறுபடி துளிர்விட ஆரம்பிச்சது. அதைவிட முக்கியமான விஷயம், இங்கே படிக்க வந்த பிறகு எனக்கு கிடைச்ச அனுபவங்கள், என்னுடைய கல்லூரி தோழர்களோட அனுபவங்கள், அங்கே நண்பர்களோட அனுபவங்கள், இதையெல்லாம் கேள்விப்பட்ட போது எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சது. அவங்கள பலர் என்னை போல காதலை சீரியஸா எடுத்துக்கல. காதல் கல்யாணத்தில் முடியும்னு ஆசைப்படல. அதனால மூச்சு வாங்கினான். தண்ணி, கான்ஸ்டபிள் தண்ணி கொண்டு வா. அவசரமாக குடித்தான். வெற்று மார்பில் மீது ஏராள ஈரம். தே வாண்டட் டு ஷேர் பெட். மூச்சு வாங்கினான். விஜயாவோட நான் பழகின காலத்தில் நான் அப்படி ஆசைப்பட்டிருந்தா கூட முடிஞ்சிருக்கும். ஒருவேளை அப்படி இருந்திருந்தா இப்ப எனக்கு இந்த சோகமெல்லாம் ஏற்பட்டிருக்காதுன்னு நினைச்சேன். மெல்ல மெல்ல விஜயாவை ஒரு முறை அனுபவிக்கணுங்கிற வெறி எனக்கு வந்தது. 2 முறை அவங்க வீட்டுக்கு போனேன். டாக்டர் ராம்நாத் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் நான் அவளை கட்டிப்பிடிச்சேன். நான் இன்னொருத்தர் மனைவின்னு சொல்லி உதறினாள். என்னை திட்டினாள். திரும்பி வந்துட்டேன். ஆனா அந்த எண்ணம் மறையல. 20ஆம் தேதி ராத்திரி அத்தான் வீட்டில் ராம்நாத் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தார். நானும் அங்கே இருந்தேன். ராம்நாத் ராத்திரி அங்கேயே படுத்து உடனே தூங்கிட்டார். எனக்கு தூக்கம் வரல. வீட்டில் விஜயா தனியா இருப்பாள்ன்ற எண்ணம் தலை தூக்கிச்சு.
வெளியே வந்து அத்தானோட காரை எடுத்துக்கிட்டு, நான் பண்ணின பெரிய மிஸ்டேக்கு, நான் அங்கே போயிருக்க கூடாது, இன்ஃபேக்ட் எனக்கு கொலை பண்ணுற நோக்கமோ அதுக்கான தைரியமோ கிடையாது அழுதான். நவீன் அவனை அளவிட்டான். 2 நிமிடங்களில் அவன் நிமிர்ந்தான். மீண்டும் சொல்ல துவங்கினான். விஜயா வீட்டு காலிங் பில்லை அழுத்தினேன். கதவை திறந்தா. டாக்டர் எங்கேன்னு கேட்டா. வருவார்னு சொல்லி உள்ளே நுழைஞ்சேன். பிறகு அவர் அங்கேயே தூங்குறார், வரமாட்டார்னு சொன்னேன். அர்த்த ராத்திரியில் அவரும் இல்லாத போது நீ இங்கே வந்தது தப்புன்னு என்னை விரட்டினாள். அவள் விரட்ட விரட்ட எனக்கு வெறி அதிகமாச்சு. அவளை இழுத்து அணைச்சி அவ கன்னத்தை நான் அப்போ மனுஷனா நடந்துக்கல. வெறுப்பும் வலியும் சேர அவ என்னை உதறிட்டு என் கன்னத்தில் மாறி மாறி அரைஞ்சான். நானும் ஆத்திரத்தில் அவளை பிடிச்சு தள்ளினேன். நிலை குலைஞ்சு ட்ரெஸ்ஸிங் டேபிளில் மோதி கீழே விழுந்தா. தலையில காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிஞ்சது. சின்ன காயம்தான், முதல உதவி பண்ணலாம்னு தூக்கினேன். அவ இறந்து போயிருந்தா. அது ஒரு விபத்து, கொலையே இல்லை. நீ உடனே போலீஸை கான்டாக்ட் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஜோடனையெல்லாம் பண்ணியிருக்க. எமோஷனலாக கொலை பண்ணுறவன் இவ்வளவு வக்கரமாக பிளான் பண்ண முடியாது. வக்கரம் என்னோட கூட பிறந்த குணமில்லை, வந்து சேர்ந்தது. விஜயா இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சதும் 5 நிமிஷத்துக்கு எனக்கு எதுவுமே புரியலை. சுதாரிச்சுட்டு வெளியே வந்தேன். காரை எடுத்துக்கிட்டு மனம் போன போக்கில் வந்து ஹாஸ்பிட்டல் கிட்ட அதை நிறுத்திட்டு செயினாக சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தேன். அப்போதான் டாக்ஸி டிரைவர்களிடம் ஜான் பார்கெயின் பண்ணுறது காதில் விழுந்தது. கார்டியாக் அரெஸ்டில் இறந்தவனுடைய சடலம்னதும் மனசில் ஒரு ஃப்ளாக்ஸ். ஜானை ஏமாற்றி அந்த பாடியை விஜயா வீட்டுக்கு கொண்டு போனேன். பிணத்தை விஜயாவுக்கு எதிரே கட்டிலில் கிடத்திட்டு சமையலறையில் இருந்து கத்தியை கைக்குட்டையால் எடுத்து அதில் டேவிட்டின் கைரேகை பதிச்சேன். பிறகு விஜயாவின் கைரேகையை பதிச்சேன். பிறகு டேவிட் மார்பில் அந்த கத்தியை சொருகினேன். என்னுடைய ரேகைகள் பதிந்திருக்கக்கூடிய இடங்களை தொடச்சிட்டு வந்துட்டேன். நவீன் ஸ்டேட்மெண்ட்டை அவனிடம் நீட்டினான். கையெழுத்திட்டான். நான் இந்த கொலையில் போலீஸ் புலம்புற அளவுக்கு பிரமாதமாக ஏற்பாடு பண்ணினேன். பட் நீங்கள் அதையெல்லாம் கடந்து என்னை நெருங்கிட்டீங்க. யூ ஆர் ரியலி கிரேட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நவீன் அசட்டையாக சிரித்துவிட்டு லாக்கப்பை பூட்டிக்கொண்டு வெளியே வந்தான். ஜான் விஷ்ணுவின் முன்னால் வந்தான். சார், உங்கள் வேலை முடிஞ்சது. நான் எங்கள் அண்ணனோட பாடியை வாக்கு கொடுத்தபடி நாங்கள் உங்களுக்கு உதவுறோம். முற்றும்.